ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் சாங் பேக் செகண்ட் மூவியை தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட மூவியே 6 எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மூவியில் 11வது எபிசோட்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக போட்ட 20வது எபிசோடு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்ட மூவி 6 எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே, நான் ரொம்ப பேசாமல் வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்ற பட்சத்துக்கு பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். பண்ணவங்க கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. லைக்கு, ஷேரு இதெல்லாம் முக்கியம்தான். இருந்தாலும் கமெண்ட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லே என்ன நான் தான் அடுத்த எங்களாடு அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் பயந்துருவாங்க அப்படின்ட்டு நீ சொல்கிறியா என்ன? அப்படின்னா நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நக்கெல்லாம் வந்து பார்க்குறான். ஹீரோயினியும் நீ கிட்ட வந்தால் நான் உன்னை வந்து குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, இங்கே பாருமா சுற்றி வந்து பாரு, நாங்கள் 4 பேர் இருக்கோம், உன்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியும் திரு அப்படின்ட்டு வந்து திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோயினியை வந்து பிடிச்சிக்க ஹீரோயினியோட கையில் இருந்த கத்தியுமே வந்து கீழே விழுது. கத்தி கதறாங்க, இருந்தாலும் யாருமே வர்ற மாதிரி வந்து தெரியல. அவனும் வர்ற மாதிரி வந்து தெரியல. அதில் ஒருத்தன் நக்கெல்லாம் வேற வந்து சிரிக்கிறான். இதுக்கு தான் நான் அப்பே சொன்னேன், நீ கேட்டியா? சைலண்ட்டாக வந்திருந்தேன்னா இந்த மாதிரி எதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அதை ஒரு மாதிரி வந்து பார்க்க அவங்க 3 பேருமே கூட்டாக சேர்ந்து சிரிச்சுட்டு வந்து இருக்காங்க. ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட சாரி அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே வந்து கெட்டு அழுறாங்க. ஹீரோயினியை ஒருத்தன் பிடிச்சிருப்பான்ல, அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட தலையிலே ஒரு கத்தி வந்து இறங்குது. யார் அடித்தா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஹீரோயினியும் அவன் கீழே தள்ளி விட்டுற, அவனுமே வந்து கீழே வந்து விழுந்துடுறான். ஹீரோயினுமே கீழே வந்து விழுந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, யார் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்து பார்க்க அவனோட கூட்டாளிங்க எல்லாரும் இதை ஒரு மாதிரி ஷாக்கோடவே நீ அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அதில் ஒருத்தன் கடுப்பாயிட்டு நீ அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்ட்டு கத்தியை தூக்கிட்டு வந்து வரான். கத்தியை தூக்கிட்டு வந்தவன் அவனை கொல்லாமல் விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வர கூட இருந்தவன் டே கிட்ட போவாதரா நீ செத்துருவே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்காம கிட்ட வந்தவனும் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனும் கிட்ட வர ஒரு 2 கூனாய் வந்து அவனை வந்து செம்மையாக அட்டாக் பண்ணி அதே இடத்துல அவனை சாகடிச்சிருது. இதை ஹீரோயினி ரொம்ப ஷாக்கோடவே வந்து பார்க்க ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகரில் அவன் வந்து ஹீரோயினியை கிராஸ் பண்ணிட்டு வந்து போய் விழுறான். இதோட 2 பேர் வந்து காலியாடுறாங்க. ஹீரோயினியும் மனசுக்குள்ளே நீங்கள் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னாலும் தெரியாது, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு கூனாய் வந்து விழுது. ஹீரோயினியும் கூட இருந்தவனும் ரொம்ப ஷாக்கோட பார்க்க கூட இருந்தவன்னா அந்த 2 பேர் தான். அந்த கூரை வீட்டுக்கு மேலே ஒருத்தன் நின்றுட்டு கொஞ்சம் நக்கலாக வந்து சிரிக்க என்னை எப்படியாச்சும் உயிரோடு வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டே ஓடுறான் முழுசாக ஓடுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு செயின் வெப்பன் மாதிரி இருக்கிறது அவனோட கழுத்தவே தனியாக வெட்டி எடுத்துருது. அவனுமே அதே இடத்துல சாக இதோட 3 பேர் வந்து செத்துடுறாங்க. அந்த செயின் வெப்பன் மாதிரி வச்சுருந்தவன் இன்னும் வெளியே வரான். கையில் அந்த சின்ன பையனையும் தூக்கிட்டு வர ஹீரோயினையும் இது அந்த பையன் தானே, இவனையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல லீடர் நீ சொன்ன பையனை வந்து தூக்கிட்டு வந்துட்டேன், அவன் வர முடியாதுன்னு அடம்பிடிச்சான், இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு 2 பேர் வந்து வராங்க. மொத்தமாகவே 4 பேர் தான் அப்படின்னு பார்த்தா 4 பேர் இல்லை, அந்த இடத்துல 5 பேர் இன்னொருத்தனுமே வந்து வரான். அந்த 4 பேரை சேர்ந்த அந்த கேங்கில் இன்னொருத்தன் வந்து இருந்தாலும் அவன் மண்டி போட்டுட்டு என்னை வந்து உயிரோட விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே வந்து கேட்குறேன், கொஞ்சம் கூட மாற்றாமல் வந்து கேட்குறேன், ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உன்னால் கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத வந்து கேட்க முடியுமான்னு சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனவே வந்து சொல்கிறான். உன்னோட பேச்சில் உண்மை இல்லை அப்படின்ட்டு அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிட்டு இப்போ ஹீரோயினியை வந்து பார்க்குறான். இது அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு அவனும் ஷாக்கோட வந்து இப்போ ஹீரோயினியோட பேரை சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 5 பேரில் 2 பேர் வந்து காலியாடுறாங்க. ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனும் போட்டு தள்ளிடுறான். இப்போ அந்த செயின் வெப்பன் மாதிரி வச்சுருந்தவன் அவனை அட்டாக் பண்ண அந்த வெப்பனுமே அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி போகுது. இருந்தாலும் அவன் ஸ்பின் பண்ணி ஜம்ப் பண்ண அந்த வெப்பன் போயிட்டு மரத்துலேயே வந்து மாட்டிக்குது. அந்த வெப்பன் மாட்டினதில் அந்த செயின் மேலேயும் வந்து நிற்கிறான் அவன். இதை அந்த செயின் வெப்பன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவனும் இந்த ஃபுட் ஒர்க் இது அதுதானே அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபுட் ஒர்க்கை பற்றி வந்து பேசுகிறான். அவனுமே ஜம்ப் பண்ணிட்டு ஓ நீயா அப்படின்ட்டு ஒரே ஒரு ஜம்ப்பு தான், அந்த இடத்துல அவனுமே வந்து செத்துடுறான். சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டு 3 பேரை வந்து முடிச்சுட்டான் வந்தது உடனே. அவனுமே முடிச்சு விட்டு சேஃப்டியாக ஒரு லேண்டை வந்து பண்ணேன். அவ்வளோதான் 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். 2 பேருமே அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஹீரோயினுமே இவன் யாருன்ட்டே வந்து தெரியல, ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. இவன் என்னடான்னா ஒருத்தன் 1v3 வந்து பண்ணுறான். 1v3 இல்லை 1v5, அதில் 3 பேரை வந்து போட்டு தள்ளிட்டான். இப்போ 1v2 தான்.
அசால்ட்டாக அவங்க 2 பேரையும் அடிச்சு போட, "நீ யார்றா?" அப்படின்ற மாரி அவனும் கேட்க, "ஆ இப்போ உன்ன கொல்ல வந்தவன்டா" அப்படின்ட்டு சிம்பிளா ஒரே ஒரு அட்டாக் வந்து பண்றான். சாரி, அட்டாக் பண்ணல. அட்டாக் பண்ணத சிம்பிளா வந்து டார்ஜ் பண்றான். டார்ஜ் பண்ண அடுத்த செகண்டே ஒரே ஒரு ஸ்லாஷு. அதில அவன் வந்து காலியாயிர்றான். அவ்வளோதான். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லயே வந்து முடிஞ்சிருக்கும் இது எல்லாமே. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு அவனும் ஸ்வாட எடுத்து வச்சுக்க, சரி ஓகே, நீ இன்னும் நல்லா தானே இருக்க அப்படின்ற மாரி ஹீரோயினிய வந்து பார்க்குறான். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க யாரு என்னன்றதே வந்து தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அவனும் ஹீரோயினிய வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு, ஹீரோயினி அந்த நேரத்தில செம க்யூட்டான லுக்கெல்லாம் வந்து குடுக்குறாங்க. இப்ப தான்டா எனக்கு தெரியுது, ஏன் இந்த பொண்ண எல்லாரும் அடையணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு அவன் வந்து பின்னாடி வந்து திரும்பிக்கிறான். அதான் காப்பாத்திட்டேன்ல, இந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பு, நானுமே கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினி என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு கேட்டவனும் எதுவுமே சொல்லாம வந்து போக, ஹீரோயினி அந்த ஹூடிய எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. அவன் போனவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இதனால எதுவும் இப்பவும் பிரச்சனைலாம் வராது அப்படின்ற மாரி சொல்றான். இதோட இந்த இடத்துல சீன கட் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன தான் வந்து காட்டுறாங்க. அந்த பிரிசனுக்குள்ள 5 பேர் வந்து போறாங்க இல்லையா? ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட தான் வந்து போறாங்க. இப்ப நீ எழுந்து வரலாம் அப்படின்ற மாரி அந்த 5 பேர்ல ஒருத்தன் வந்து சொல்ல, "எது இப்ப போணுமா? இப்ப என்ன கொல்ல போறீங்களா?" அப்படின்ற மாரி ஹீரோ கொஞ்சம் கடுப்புலயே வந்து கேட்குறான். "ஏய் எழுந்து வாடா" அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு ஹீரோ வந்து கைக்கு விலங்கெல்லாம் போட்டு வந்து கூட்டு போறாங்க. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு அப்படின்ற மாரி. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, ஆ இப்பதான் இதுக்கான சரியான நேரம் அப்படின்ற மாரி எதையோ ஒன்னத்த வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே முன்னாடி அவங்க கூடவே வந்து போறான். ரொம்ப நேரமா 5 பேருமே சைலண்ட்டா போக, ஹீரோவுமே இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து போறான். அவங்களுமே எதுவுமே கண்டுக்காதத சைலண்ட்டா தான் வந்து 5 பேருமே வந்து போறாங்க. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு அப்படின்ட்டு. ஒருத்தங்க மாத்தி மாத்தி தலையாட்டிக்க, ஹீரோவும் பெருமூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு காலையிலே ஒரே ஒரு கிக்கு. அந்த முன்னாடி போயிருந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த ஸ்பாட்லயே காலி. ஹீரோ வந்து இப்ப தான் வந்து சொல்றான். இப்ப 5 பேர்ல ஒருத்தன் வந்து காலி ஆயிட்டான். இன்னும் 4 பேரு தான். நீங்களும் வந்தீங்கன்னா டக்குன்னு என் வேலைய முடிச்சுட்டு வந்து கிளம்பிருவேன் அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு எவ்வளோ தைரியம்டா?" அப்படின்ட்டு அந்த 4 பேருமே வெப்பன வச்சுக்கிட்டு வந்து ஹீரோவ அட்டாக் பண்ண ரெடியா வந்து இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. ஹீரோ அசால்ட்டா அந்த 4 பேருமே வந்து அடிச்சு போட்டுர்றான். இத்தனைக்கும் அந்த 4 பேருமே ஒரே டைம்ல வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஒருத்தன் என்னடான்னா செவுத்துல முட்டிக்கிட்டு வந்து இருக்கான். இன்னொருத்தனுக்கு வாயில வந்து ரத்தம் வருது. ஒருத்தன் அந்த இடத்துலயே வந்து படுத்துக்கிட்டு வந்து இருக்கான். ஒருத்தனால கூட ஹீரோவ கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. ஹீரோ வந்து ஒருத்தன கழுத்திலேயே வந்து கடிச்சு, அதே இடத்துல வந்து மட்டம் வந்து பண்ணிடுறான். அவ்வளோதான். எல்லாருமே வந்து பொளந்த கட்டியாச்சு அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் எழுந்து நின்னு பார்க்க, முன்னாடி அந்த இவன் தான் வந்து நிக்கிறான். எவன்டா? அதான் இவன்டா அந்த மினிஸ்டர் அப்படின்ற மாரி வந்து இருக்கு. "ஓ! நீ வந்துட்டியா?" அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் நக்கலோட வந்து பார்க்க, அவனுமே, "என்னப்பா உன்ன கொல்றதுக்கு முன்னாடி நீயே வந்து தப்பிச்சு வந்து போலான்னு பிளான் பண்ணிட்டியா என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து கேட்க, "டேய் என்னடா உன் சாவ தேடி நீயே வரியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். ஹீரோ அதுக்கு என்ன சொன்னான் அப்படின்றது வந்து தெரியல. செம கடுப்பாயிட்டு அவன கொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்ல, 2 பேருமே ஒரே டைம்ல வந்து அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோவ அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து அட்டாக் பண்ண, ஹீரோ அதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து தடுத்துட்டு வந்து இருக்கான். இத பார்த்த மினிஸ்டருக்கு சரியான வந்து காண்டாகுது. "டேய் என்னடா அங்க புடுங்கிட்டு இருக்கிறீங்க? டக்குனு அவன முடிச்சு விட்டு வாங்கடா" அப்படின்ற மாரி கத்துறான். அதுக்கு அவனுங்களோட ரியாக்ஷன், "ஐயோ! இரியா அவன் ரொம்ப டஃப்பா இருக்கான்" அப்படின்ற மாரி இருக்க. 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் ஹீரோவ கொஞ்சம் கூட வந்து தொட முடியல. ஹீரோ கொஞ்சம் இதெல்லாம் நக்கலாவே வந்து பார்க்க, இப்ப பழைய விஷயத்தெல்லாம் நீ யோசிச்சு பார்க்குறான். அவன் பையன் வந்து இந்த மாரி பேசுனது, அவன் எப்படி பேசினான் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். இதெல்லாம் இப்ப நெனச்சுக்கிட்டே வர அட்டாக்க ஈஸியா வந்து டார்ச் பண்றான். ஹீரோ இப்ப, "டேய் சின்ன பசங்களா உங்களாலலாம் என்ன தொடக்கூட வந்து முடியாது. சைலண்ட்டா போங்கடா" அப்படின்ட்டு அந்த 2 பேர்ல ஒருத்தன வந்து செமையா வந்து கடுப்பேத்திருப்பான். அவனுமே, "டேய் உன்ன கொல்லாம விட்றதில்லடா" அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்து வர, ஹீரோ சைலண்ட்டா இருக்கிற மாரி தான் வந்து தெரியுது. நின்னுட்டு ஏதோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் எப்படியெல்லாம் பேட்டில் ஃபீல்ட்ல வந்து இருந்தான், எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணான், எந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணான், எந்த அளவுக்கு தந்திரமா நரி மாரி இருந்தான் அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "டேய் அவனுங்கள கம்பேர் பண்ணா நீங்கலாம் ஒண்ணுமே இல்லடா" அப்படின்ட்டு சொல்லிட்டு ஈஸியா வந்து அந்த அட்டாக்குமே டார்ச் பண்றான். "டேய் இதையுமே நீ டார்ச் பண்ற அப்படின்னா, இத டார்ச் பண்றா" அப்படின்ட்டு அவன் கத்த, அவ்வளோதான் ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த இடத்துலயே அவனும் வந்து காலியாயிடுறான். இப்ப இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னா, "டேய் நீ என் பிக் பிரதர என்னடா பண்ண?" அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு கிட்ட வந்து வரான். ஹீரோ அவன் சொல்றது எதுவுமே காதுல வாங்காம, அவன் ஒருத்தன் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாரி வந்து இருக்கான். பின்னாடி அவனுமே வந்து அட்டாக் பண்ண வர, அவன் அண்ணன்கிட்ட இருந்த ஸ்வாட இவன் காலால வச்சு தூக்குறான். தூக்குனது கரெக்ட்டா அவன் கைக்கிட்ட வர,
அதில் அந்த காலத்தில் விலங்கெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மர விலங்கு இருந்துமே அவன் கையில் வந்து ஸ்வாடு வந்து போகுது. அவ்வளோதான், ஸ்வாடை எடுத்தவன் சும்மா இருப்பானா, ஒரே ஒரு சொருகு தான். அவ்வளோதான், அந்த இடத்துல அவனுமே வந்து இறந்துடுறான், வாயில் பிளட் வாமிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஹீரோவை இப்போ வந்து காட்டுறாங்க கொஞ்சம் ஸ்டைலாக வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வந்து இருக்கான். அந்த மினிஸ்டருக்கு சரியான ஷாக்கு. நீங்கள் அவன் 2 பேருமே எப்புட்றா கொன்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதே சமயத்தில் ஹீரோவை பார்த்து அவன் பயப்பட என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதாவது அந்த கில்லிங் இன்டென்ட்டை தான். அதை பார்க்கும்போது பல வருஷமாக பட்னியாக இருந்த ஒயிட் டைகர் இப்போ அட்டாக் பண்ணுற மூட்டில் இருக்கிற மாதிரி வந்து தெரிய, அவனுமே வந்து ஓட வந்து ட்ரை பண்ணுறான். ஓடிட்டு போகும்போது முன்னாடி யாரோ ஒருத்தர் ஹூடி போட்டு வந்து நிற்கிறதையுமே வந்து வாட்ச் பண்ணுறான். யார்ரா அது அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து ஷாக்கோட பார்க்க, அவனுமே கொஞ்சம் நக்கலாக ஓ வந்துட்டியா அப்படின்ட்டு கிட்ட வந்து போகிறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினி தான். வந்தவங்களும் இது எதுவுமே வந்து புரியாமல் நின்றுட்டு இருக்கு. அங்கேருந்து ஓடி தொலை ரெமி அப்படின்ற மாதிரி கத்த, அந்த மினிஸ்டர் என்னடானா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு வந்து வரான். அங்கேருந்து ஓடு ரெமி ஓடு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போதே மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஹீரோயினியை லாக் பண்ணி வந்து வச்சுக்கிறான். சாரி, லாக் பண்ணியெல்லாம் வைக்கல, அதுக்குள்ளே அவனை ஏதோ ஒரு அட்டாக் வந்து சளியாக வந்து போக வச்சிருது. வெறும் பிளட்டு மட்டும்தான். ஹீரோவும் யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு வந்து பார்க்க, எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்க அவனோட கில்லிங் இன்டென்ட்டெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணுறான். ரெட் கலரில் வந்து தெரியுது. அவனோட ஸ்வாடுமே ஏதோ பாம்பு மாதிரி வளைஞ்சி அவனோட கைக்குள்ளவே வந்து போயிடுது. கைக்குள்ளே எடுத்துக்கிட்டவனும் சரி ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இங்கேருந்து நீ கிளம்புறியா இல்லை அப்படின்னா இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை பார்த்து கேட்க, ஹீரோயினே அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்து இருக்காங்க. சரி ஓகே, நீ இருக்கிறதுனா இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட அவன் சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட தான் வந்து திரும்புகிறான். ஒரு டேஞ்சரான கண்களோட. ஹீரோயினியும் இதெல்லாம் ஷாக்கோடு வந்து பார்க்க, யாரா இவன் திடீர்னு வந்தான், எங்கேருந்து வந்தான்னே வந்து தெரியல, என்னை வந்து காப்பாற்றினான், சொல்கிறான், ஒன்றுமே வந்து புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்க்க, அவனும் நீ என் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி கையை வந்து கொடுக்குறான். நார்மலாக கொடுத்துருந்தாலே ஹீரோயினி வந்திருப்பாங்க போல். இவன் கில்லிங் இன்டென்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி கேட்க ஹீரோயினி ஷாக்லேயே வந்து பயந்துடுறாங்க. நிப்பாட்றியா இல்லையா அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, டேய் நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து பார்க்குறான். ஹீரோவுமே அந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வர, அவனோட பாம்பு ஸ்வாடை எடுத்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். 2 பேரோட அட்டாக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு. அவனுமே நக்கலாக வந்து பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா கையிலே அந்த ஸ்வாடோட மூமெண்ட்டை வந்து திருப்பி விட்டு அந்த ஸ்வாடை திரும்ப பாம்பு மாதிரி வந்து வளைச்சி அமுச்சு விட்றான். அதனால தான் அவன் கொஞ்சம் நக்கலாக வந்து பார்த்துருப்பான் போல். அதை பார்க்குறதுக்கு ஹீரோவுக்கு ஏதோ பாம்பு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியே வந்து தெரியுது. அதுவும் சாதாரண பாம்பு இல்லை, பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. ஹீரோவுமே அதை எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு வந்து தடுக்க, இதையுமே வந்து தடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து பார்க்குறான். ஹீரோவும் இப்போ பேக் அடித்து போய் நின்றுட்டு, யாருன்ட்டு வந்து தெரியல, இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். திரும்பமா அப்படின்ற மாதிரி பார்க்க, அவன் என்னடான்னா திரும்ப அந்த ஸ்வாடை வந்து அட்டாக் பண்ண வந்து அனுப்பிச்சி விட்றான். அவனும் நக்கலோடவே இவ்வளோ நேரம் தடுத்துட்டு இருந்தல, இப்போ வந்து தடுறா அப்படின்ட்டு 4 டிராகன் பைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே அங்கேருந்து தப்பிச்சிட்றா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே ஒரு பெரிய அட்டாக்கு. அவ்வளோதான், ஹீரோயினிக்கெல்லாம் சரியான ஷாக்கு. தரையெல்லாம் வந்து பொழந்துட்டு வந்து இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுமே ஹீரோயினிக்கிட்ட வந்து வரான். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவன் வந்து வரமாட்டான், அவன் அந்த இடத்துல வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த இடத்துல சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்து நிற்கிறான். அவனுமே இல்யூஷனில் மூமெண்ட் போடுறானா இதில் மூமெண்ட் போடுறான்னு தெரில. இதை பார்த்தவன் சரியான ஷாக்கோடு இருக்க, ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. இப்போ தான்டா நான் பழைய மாதிரி வீக்காக இருக்கிறவன்ட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து இருக்கான். ஹீரோவும் இப்போ மனசுக்குள்ளவே நான் திரும்பவும் வீக் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்க, அவன் என்னடானா நக்கலாக ஹீரோவை பார்த்துட்டு, அவ்வளோதான் இதுக்கு மேலே உன்னால் என்ன சமாளிக்க முடியாதுன்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி இதை கேட்டவங்க பயத்துலேயே வந்து இருக்காங்க. அவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ அந்தளவுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல, இதுக்கு மேலே நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் சைலண்ட் ஆடுறாங்க. ஹீரோ முறைச்சிக்கிட்டு வந்து இருக்கான். நீ அந்த மாதிரியெல்லாம் முறைக்க தேவையில்ல, நான் யாருன்னு தெரியாதுல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் நீ யாரை வேணாரு எவனா வேணாரு, நான் உன்னை அட்டாக் பண்ணி கொல்ல தாண்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்வாடை கெட்டியாக வந்து பிடிக்க, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க, உனக்கு வேணும் அப்படின்னா நீ என் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவன் அந்த மாதிரி சொல்லும் போதே பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு சில சொற்கில்ச்சர்ஸ் எல்லாம் வந்து வர, யார் அப்படின்னா ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான்ல, அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து போட்டிருப்பானே அவன் தான் வந்து வரான். திரும்பவும் இவனா இந்த கேப்டன்னால் எனக்கு சரியான தொல்லை தாண்டா அப்படின்ட்டு அவனுமே வந்து போகிறான்.
இதை பார்த்த ஹீரோவும் வந்தான், ஒருத்தனை அட்டாக் பண்ணி கொன்னான். யார் இவன்? எதுக்காக வந்தான்? எதுக்காக அட்டாக் பண்ணான்? எதுக்காக என்னை காப்பாற்றினான்? திரும்ப எதுக்காக என்னை அட்டாக் பண்ணான்? அப்படின்ற மாதிரி சரியான கன்ஃபியூஷனில் வந்து பார்க்குறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்க அழுந்துக்கிட்டே, இதுக்கு மேலே நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கு எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்க, இதை எல்லாத்தையுமே அந்த சோல்ஜர்ஸ் கேப்டன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சரியான ஷாக்கு. என்னடா அங்கே நடக்குது? இல்லை இங்கே என்ன நடக்குது? அப்படின்ற மாதிரி பார்க்க பின்னாடி கேப்டன் வந்து திரும்பி வந்து பார்க்குறான். ஒரு வழியாக நீங்களும் வந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடியே அந்த தாத்தா தான் வந்து வராரு, ஹீரோயினியோட செக்டை சேர்ந்தவங்க. அவருமே கொஞ்சம் டெரராக வந்து வர, ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓட்டுக்க முன்னாடி சில பொண்ணுங்களெல்லாம் துணியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள இடிச்சுட்டு ஹீரோயினி வந்து போக, எங்களேடி எங்கே போகிறீங்க இவ்வளோ அர்ஜென்ட்டு? அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சாரி அப்படின்ட்டு ஹீரோயினியுமே வந்து ஓட, என்னாச்சு உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்ல, ஓ அதுவா? அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாதா? நேற்று தான் அவர் வந்தார் அப்படின்ட்டு சாங்வேக்கு தான் வந்து சொல்கிறாங்க, அதாவது ஹீரோவை. ஹீரோயினியும் ஒரு டோர் முன்னாடி வந்துட்டு நின்று மூச்சு வாங்கிட்டு, சாங்பேக் வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவை ஆளே காணோம். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல யாரோ ஒரு 2 பேர் வந்து நடந்து போகிறாங்க. யாருன்னா ஹீரோவும் அந்த தாத்தாவும் தான். தாத்தாவும் ஹீரோவும் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே வந்து போக, திடீர்னு தாத்தா, நீ செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே வந்து புரியல. நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் மாயாங்க்கு துரோகம் பண்ண உடனே நீ வந்து கொன்னல, அதுக்காக தான் என்னால் தான் வந்து ஒன்றும் பண்ண முடியல இந்த பதவியில் இருக்கிறதுனால. ஆனால் நீ எதுவுமே வந்து கண்டுக்காமல் நீ வந்து அவனை போய் போட்டு தள்ளனால, அதுக்காக தான் இந்த நன்றி. அப்புறம் ரெமியும் நீ வந்து காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஹீரோ அதெல்லாம் எதுவுமே வந்து கண்டுக்காமல், இதெல்லாம் என்னோட கடமை தான் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா, உனக்கு ஒரு கடைசியாக இன்னொரு வேலை வந்து சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோவும் வந்து சொல்ல, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அன்றைக்கி சாயந்தரமாக ஒரு மார்க்கெட் ஏரியாவை தான் வந்து காட்டுறாங்க. அந்த மார்க்கெட் ஏரியாவில் தான் ஹீரோவும் வந்து நின்றுட்டு ஏதோ ஒன்று வந்து டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து, டேய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி வந்து கூப்பிட்றாங்க. ரெமி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள பார்த்து கேட்க, என்னை பார்த்தா எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதா? எவ்வளோ தைரியம் இருந்தால் காலைல நீ என்னை விட்டு தனியாக வந்து வந்திருப்ப அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. ஹீரோவும் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி, ஏன் எதுக்காக இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா என் தலையில் ஏதாச்சும் இழிச்சாச்சு அப்படின்ட்டு எழுதி இது ஒட்டியிருக்கா என்ன? காலைல சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றதுக்கு வந்தால் நீ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி ஓட்டுக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. ஹீரோ அவங்க கத்துறதெல்லாம் பார்த்துட்டு செமையாக வந்து சிரிக்கிறான். ஏன் என்னை பார்த்தா எப்படி ஜோக் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணீரோட கேட்க, ஹீரோ டப்புன்னு போய் அவங்கள கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோவுக்கும் ஒன்றும் புரியலை, ஹீரோயினிக்கும் ஒன்றும் வந்து புரியலை. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், சரி ஓகே இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயுமே வந்து விட்டுட்டு போக மாட்டேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி ஷாக்கோட வந்து பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வெக்கத்துலேயும் வந்து பார்க்க, ஹீரோ நினச்சி அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரெல்லாம் வருது. சரி ஓகே, கண்டென்ட்டை விட்டுட்டு நான் ரொம்ப வெளியே போகிறேன்ட்டு வந்து நினைக்கிறேன். 2 பேருமே அதே இடத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்க, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல அந்த கேப்டனும் தாத்தாவும் வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் அவனோட தலையை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்ப அப்படின்ட்டு. அதான் ஹீரோ கிட்ட வந்து கேட்டிருப்பார்ல, நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. யாரோட தலை அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லலை. டீ கப்பை கீழே வச்ச தாத்தாவும், என்னோட உயிரை விடவும் விலை மதிப்பில்லாத ஒரு ட்ரெஷரை வந்து அவங்ககிட்ட தரேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கேப்டனும், இருந்தாலும் நீ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுடா கிழவா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில குதிரை மேலே ஹீரோவெல்லாம் வந்துட்டு இருக்க, எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹீரோ வந்து இப்போ புது பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகிறான் அந்த கேப்டன் கூட. இங்கே இருக்கிறவனுங்கள்லாம் நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கோ, கொஞ்சம் ஏமாந்து அப்படின்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க, உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் ஹீரோ கிட்ட வார்னிங் கொடுக்க, சரி ஓகே எனக்கு வந்து புரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த இடத்துல ஏதோ ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, ஹீரோயினி தான் வந்து வராங்க, யாரோட பேச்சுமே வந்து கேட்காம. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினியும் மூச்சு வாங்கிக்கிட்டே வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியை வந்து பார்க்க, ஹீரோயினி வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னை விட்டு வந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ எங்கே இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியை பார்த்த ஹீரோ சரியான ஷாக்கில் வந்து இருக்கான். ஹீரோ கிட்ட அந்த மாதிரி கேட்டுகிட்டே அளந்துட்டு வந்து இருக்க, திடீர்னு ஹீரோ வந்து ஹீரோயினியை போய் கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். இது ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிரு, இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயுமே வந்து விட்டுட்டு வந்து போக மாட்டேன்.
நான் திரும்ப வரும்போது உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட ஹீரோ சொல்ல, அதை கேட்டவங்க சரியான ஷாக்கு இல்லை சந்தோஷப்படுறாங்க. ஒரே செம ஜாலியில் இருந்தவங்களும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பக்கம் இருந்தவங்களெல்லாம் பார்த்தியா இவனுக்கு எவ்வளோ தைரியம், நம்மளும் இருக்கோமே, டைரெக்டாக வந்து பிரின்சஸ்கிட்டே வந்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் எதுவும் மாற்றலை, அதில் அப்படி தான் வந்து போட்டிருந்துச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் அப்படியே வந்து சொல்லிட்டேன், பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி எட்டர்னல் பவுலியன் அப்படின்ட்டு ஒரு பவுலியனை தான் வந்து காட்டுறாங்க. அந்த பவுலியனுக்குள்ளே ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்திருப்பான்ல, அந்த கேப்டனும் இன்னொரு கேப்டனுமே வந்து இருக்காங்க. இப்போ அந்த கேப்டனுக்கு இன்னொரு பதவியுமே வந்து வந்திருக்கு. என்ன பதவி அப்படின்னா கவர்னர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுங்க. எதுக்கு என்ன அப்படின்னலாம் தெரியல, ஆனால் கவர்னர். அதுக்காக தான் இந்த பவுலியனுக்குள்ளே வந்து பார்ட்டி பண்ண வந்து வந்திருக்கானுங்களாம். சரி ஓகே அப்படின்ட்டு அவனுங்களும் பார்ட்டி பண்ண அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பவுலியனில் ஒரு லேடி வந்து இருந்திருப்பாங்கள்ல, அந்த லேடி மாதிரி தான் இவங்களை வந்து தெரியுது. ஆனால் யாருன்ட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியல. அவங்களும் இந்த கேப்டன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த கேப்டனும் இன்னொரு கேப்டனும் 2 பேருமே வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. சரக்குன்னா சரக்கு தான், சரியான மட்டை 2 பேருமே. அப்புறம் கவர்னர், உங்களுக்கு புது போஸ்டிங்கெல்லாம் வேறு வந்திருக்கு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே வந்து பேசுகிறான். அதை கேட்ட கேப்டனும் சிரிச்சுக்கிட்டே, வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேருமே செம மட்டை ஃபுல்லாக வந்து போதையை போட்டு அலப்பறை வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு அவனுங்களுக்கும் புரியலை, சுத்தமாக எனக்குமே வந்து புரியலை. அதுக்காக தான் அந்த பவுலியன் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை மட்டும், அந்த கண்டென்ட்டை மட்டும் பேசிட்டு அப்படியே வந்து விட்டுடுறேன். வேறு உள்ளே இருந்து பேசணும் அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியல. சரி அப்படின்ட்டு இந்த பிக்சரையுமே வந்து ஓட்டுறேன். அவனுங்களும் லாஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக வந்து பேச இந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ தனியாக வந்து இருந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். இவ்வளோ நேரத்துக்கு இவனுக்கு கூப்பிட்றானுங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்க, அந்த இடத்துல என்னடான்னா ஒரு 3 ஃப்ளாக் வந்து இருக்குது. 3 ஃப்ளாகுமே அவனுங்களே தான், வேறு யாருதுமே இல்லை. ஹீரோவுக்கு முன்னாடி சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நிற்க, ஹீரோவுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் இந்த இவங்க தான் உங்களோட புது லீடர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதில் இருந்த சில கெல்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம், இப்போ தான் இந்த பையன் அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பால் குடிக்கிறதே வந்து நிப்பாட்டிருப்பான், எவனெல்லாம் வந்து கேப்டன் அப்படின்னு சொன்னால் எவன்டா நம்புவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் உயர் அதிகாரியை தரமாட்டமாக வந்து பேசினா என்ன தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்க, அது ஒன்றுமே இல்லை, அவனுங்களுக்கு மரண தண்டனை தான். அது எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அந்த ஆஃபீஸருக்கோட ஹையர் ஆஃப் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களை பற்றி தப்பாக பேசினா கன்ஃபார்ம் மரணம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோவும் அதை கேட்டுட்டு கீழே வந்து இறங்கி வந்து போக ஒருத்தங்கிட்ட வந்து நிற்கிறான் ஸ்டடியாக. அவனை பார்த்தா ஹீரோ விடவும் ரொம்ப ஹைட்டாக ஜாயிண்ட் மாதிரி வந்து நிற்கிறான். என்னப்பா தம்பி, நான் சைலண்டாக தானே வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டுக்க திடீர்னு ஒரே ஒரு பஞ்சு, அவ்வளோதான், அவனோட பல்லு எல்லாமே பறந்துட்டு வந்து போய் விழுது. அவ்வளோ ஹைட்டுக்கு காலில் ஒரே ஒரு எத்து விட அவனோட பல்லு எல்லாமே வந்து உடைய ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து செம மாதம் வந்து நடந்து வந்து போகிறான். பக்கத்தில் இருந்தவனுங்கெல்லாம், யாரா இந்த சைக்கோ வந்தான் அடித்தான் போயிட்டே இருக்கான், இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு எபிசோடில் ஹீரோயினியை வந்து காப்பாற்றிருப்பாங்களா, அவனுமே இந்த பையனுக்கு யாரை எப்படியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணியிருக்கு போல் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை வந்து யோசித்து வந்து பார்க்குறான். இன்னும் இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத நான் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அப்படின்ட்டுமே நினைக்க, ஹீரோ அந்த இடத்துல இருந்து மாதம் வந்து வேறு ஒரு இடத்துக்குள்ளே வந்து போகிறான். எங்கேயுமே வந்து போல், அந்த கேம்புக்குள்ளே தான் வந்து போகிறான். கேம்புக்குள்ளே சில சோல்ஜர்ஸு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவனுங்களை பார்த்து ஹீரோ, உங்களில் யாருக்காச்சும் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கெல்லாம் தயங்கிக்கிட்டே எங்களில் யாருக்குமே பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ நினச்சேன் உங்களில் யாருக்குமே பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ இப்போ மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான். கேப்டன் மோயாங் போனதுக்கு அப்புறமா ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அந்த டீம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே வந்து நினச்சிட்ருக்க, திடீர்னு ஒருத்தன் வந்து கையை வந்து தூக்குறான். எனக்கு கொஞ்சம் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்னை வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் கிட்ட வந்து சொல்ல, ஸ்டார்டிங்லேயே அவனும் வந்து வேறப்பா நிற்க 2 பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கேட்க, ஹீரோ அதுக்கு ஒன்றுமே கேட்காம உன்னோட மொத்த ஸ்டோரியும் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அவனும் மொத்த ஸ்டோரியுமா அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே, இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன இப்போ என்னோடய மொத்த ஸ்டோரியுமே வந்து கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லீடர் நீ என்ன தான் லீடராக இருந்தாலும் நீ என்னெல்லாம் இந்த மாதிரி பேச வந்து கூடாது, கேட்க வந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அதுக்கு ஒரே ஒரு முறை தான், அவ்வளோதான், சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஆஃப் ஆயிடுறாங்க.
இப்போ அந்த வைஸ் கமாண்டர் தான் வந்து வரான். இதுக்கு முன்னாடி நான் இந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளவும் வந்து போனதில்ல. அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் நான் உன்ன கேட்கவே இல்ல" அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். அத கேட்டவனும் அப்படியே சைலண்ட் ஆக, இப்ப அவன் வந்து, "நீங்க என்னதான் லீடரா இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட பேசக்கூடாது" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "இந்த இடத்துல நான் தான் லீடர். நான் சொல்றத தான் நீங்க வந்து கேட்கணும்" அப்படின்ற மாரி கொஞ்சம் டெரராவே வந்து சொல்றான். இந்த இடத்துல சீன கட் பண்ணி அந்த கவர்னர் இருக்கான்ல, நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டைய வந்தாக, இப்ப நான் ஒரு வழியா எழுந்துட்டேன். இப்ப டைம் என்ன அப்படின்ற மாரி கேட்க, பக்கத்துல இருந்தவங்களும், நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்து எழுந்துட்டீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு குடிச்சிட்டு இந்த அளவுக்கு சீக்கிரமா யாரும் எழுந்ததில்ல. அதுக்காக தான் அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் டக்குன்னு எழுந்து எல்லா யூனிஃபார்மும் வந்து மாட்டிக்கிறான். ஷூவ மொதக்கொண்டு. மாட்டிக்கினவனும், "நேத்து குடிச்சது செமையா தல வலிக்குதுடா" அப்படின்ற மாரி பொலம்பிட்டு, நீங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, "நல்ல கேள்விதே" அப்படின்ட்டு ரொம்ப நேரமா வந்து சைலண்ட்டா இருக்கு. "நான் உங்களுக்கு வேணும்னா டீ ஊத்தி தரவா?" அப்படின்ட்டு டீய வந்து ஊத்தி வந்து குடுக்குறாங்க. சாரி, டீய ஊத்தி குடுக்கல, ஊத்துறாங்க. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு நான் வந்து கேட்டேன். "நீ ஒன்னும் பதிலே வந்து சொல்லல" அப்படின்ற மாரி சொல்ல, "அத விட்டு வேற ஏதாச்சும் கேளுங்களேன்" அப்படின்ற மாரி கேட்க, "உன்னோட பேர் என்ன?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். "உன்னோட உண்மையான பேர வந்து சொல்லணும்" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க டீ வந்து ஊத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த டீ வந்து கப்ப விட்டு வெளிய வந்து வருது. "ஏன்டா டேய்! கேட்கறதுக்கு எவ்வளோ விஷயம் வந்து இருக்கு. ஆனா இருந்தாலும் நீ இத தான் வந்து கேட்பியா?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. இல்லாட்டி சைலண்ட்டா வந்து இரு" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களும் கடுப்புலயே அந்த டீய வந்து இன்னும் ஊத்திட்டே தான் வந்து இருக்காங்க. ஒரு வழியா எடுத்தவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, "நீ ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்க. அதுக்காக இந்த மாரி பொண்ணுகிட்ட பேரெல்லாம் கேட்கக்கூடாதுடா. அதெல்லாம் ரொம்ப தப்பு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அவனும் ஸ்ட்ரைட்டா, "நீ என்ன வெட்கப்படுறியா?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க கண்ண மூடிக்கிட்டு, "நான்லாம் வெட்கப்படலையே" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கண்ண மூடுனது ஒரு குத்தம் அப்படின்ட்டு கிட்ட போய் வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணவன் விடுவான்னு பார்த்தா விடல. திடீர்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு, "என்ன நான் ஏதாச்சும் தப்பா எதுவும் பண்ணிட்டேனா? நீ வெட்கப்படுறியா?" அப்படின்ற கேட்க, "டேய் போடா லவடி கேப்பால்" அப்படின்ட்டு அவன எட்டி உதைக்க, "நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸ வந்து குடுக்கணும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸுக்கு கூட கிஸ் குடுக்கல தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு கேட்டவனும் சிரிச்சுக்கிட்டே, "என்னம்மா இன்னொரு கிஸ் வேணுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்களும் வெக்கத்திலேயே கடுப்பு வந்து ஆகுறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கான். ஏதோ கஞ்சா போதையில இருக்கிற மாதிரி. அவங்களும் பின்னாடி திரும்பிட்டு எங்கேயோ வந்து போறாங்க. "நான் ஏதாச்சும் தப்பா கேட்டிருந்தேன் அப்படின்னா, என்ன வந்து மன்னிச்சிடு" அப்படின்ற மாரி அவனும் கன்னத்த சொரிஞ்சுக்கிட்டே சொல்ல, ஓகே ஜி அப்படின்ட்டு அவங்க ஏதோ வந்து சொல்றாங்க. "என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுதான் என்னோட உண்மையான பேரு" அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடி திரும்பி வந்து சொல்ல, "எது? அதுதான் உன்னோட உண்மையான பேரா?" அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கேவலமான லுக்க வந்து குடுக்குறான். இந்த இடத்துல சீன கட் பண்ணி வெளிய வந்துட்டு, ஜாலியா அவனும் பாட்டு பாடிக்கிட்டே, "இன்னைக்கு என்ன ரொம்ப நாள் நல்லா வந்து போதே! இப்படியெல்லாம் போகக்கூடாதே!" அப்படின்ற மாரி அவன் மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். முன்னாடி கவர்னர், கவர்னர் அப்படின்ட்டு ஒரு குரலு. யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த வைஸ் கமாண்டர் தான். அதாவது ஹீரோவுக்கு கீழ வந்து இருந்திருப்பான்ல அவன் தான். வந்தவனும் மூச்சு வாங்கிக்கிட்டே, "ஹீரோ அங்க ஒருத்தன வந்து போட்டு தள்ளிட்டான்" அப்படின்ற மாரி வந்து சொல்றான். "டேய் பதட்டப்படாம சொல்லு. ஹீரோவ போட்டு தள்ளிட்டானா? இல்ல ஹீரோ யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டானா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஹீரோ தான்டா ஒருத்தன வந்து போட்டு தள்ளிட்டான்" அப்படின்ற மாரி சொல்ல, 2 பேருமே செம ஸ்பீடா வந்து போறாங்க. போய் நின்னுட்டு அந்த ஃபைட் நடந்த இடத்துல வந்து பார்க்க, ஸ்பியர தூக்கி அவனோட நெஞ்சிலேயே வந்து சொருகி வந்து விட்டுருக்கான். அத பார்த்தவனும், "என்ன இவன் இந்த மாரி கொடூரமான வேலையெல்லாம் பார்க்குறான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவ வந்து பார்க்குறான். நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் அந்த பாடிய தான் வந்து பார்த்துட்ருக்கான். நெஞ்சிலேயே வந்து இறக்கியிருக்கான்ல அத. ஹீரோ கேட்ட கேள்விக்கு கவர்னர் எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, இவன் வேற பதில் சொல்லாம இருக்கானே! அவன் கோவப்பட்டான்னா இவனையும் போட்டு தள்ளிருவானே! அப்படின்ற மாரி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, "இல்ல லீடர், நான் தான் போயிட்டு கூட்டு வந்தேன். ஏதோ பிரச்சனை பெருசா நடக்க போகுது" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அந்த கேப்டன் அதாவது அந்த கவர்னருமே, "நானும் மோயங்கும் இப்படி தான் வந்து இருந்தோம்" அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே நெனச்சுக்கிட்டு செமையா வந்து சிரிக்கிறான். எந்த அளவுக்குன்னா, கூட்டு வந்தவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே, அப்புறம்டா தம்பி, எதுக்காக அவன போட்டு தள்ளுன?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "இல்லப்பா, என்கிட்டயும் வந்து ஓவரா வம்பு இழுத்தான். அதான் போட்டு தள்ளிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். இதே மாரி தான் வந்து இருக்கணும். உன்கிட்ட எவனாச்சும் வம்பு இழுத்தான்னா, அவன கொஞ்சம் கூட பார்க்காத. போட்டு தள்ளிரு அப்படின்ற மாரி அவனும் சொல்லிட்டான். அந்த இடத்துல சீன கட் பண்ணி, அன்னைக்கு நைட் அந்த கேம்ப தான் வந்து காட்டுறாங்க. அந்த கேம்புக்குள்ள ஹீரோ அந்த பேட்டில்ல எப்டி எப்டியெல்லாம் வந்து சண்ட போடலாம் அப்படின்ற மாரி வந்து பிளான் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். அந்த நேரத்துல யாரோ வந்து உள்ள வர, "யார்றா அது?" அப்படின்ற மாரி பார்த்தா, அந்த உள்ள வந்திருக்கிறது தான் அந்த வைஸ் கமாண்டர் தான். அவனும் உள்ள வந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல, ஒரு லேம்ப காட்டி அந்த சீன வந்து முடிக்கிறாங்க. அந்த இடத்துல சீன கட் பண்ணி அந்த கவர்னரும் கூட அந்த பொண்ணுமே வந்து உக்காந்துட்டுருக்கு. "இந்தாப்பா டீ குடிக்கிறியா?" அப்படின்ற மாரி கவர்னர் தூக்கி குடுக்க, "அதெல்லாம் வேணாம். வந்த வேலைய வந்து சொல்லு. டக்குன்னு நான் கிளம்பணும். எனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ மூஞ்சிய சுளிச்சுக்கிட்டு வந்து சொல்றான்.
ஏன்டா டேய், நானே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் எவன்கிட்டயாச்சும் ஒருத்தங்கிட்ட வந்து கேட்பேன். நீ கேட்ட ஒரு ஆள் நீயும் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணால் அதை நான் என்ன வேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை வந்து எடுத்து குடிச்சிக்கிறான். எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய தங்கச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியை வந்து கரெக்டாக அவங்களும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் வந்து ஆகுறாங்க. ஹீரோவும் நான் தான் சாங் பேக் அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் வந்து ஆகுறான். இப்போ அந்த கவர்னரும் இவன் தான் நான் சொன்ன பையன் எப்படி இருக்கான் அவனை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் பார்த்துக்கிட்டே இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் புத்திசாலியாகவும் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஹீரோயினே அதே இடத்துல வந்து முறைக்கிறான். அவங்களும் இந்த கண்கள் அப்படின்ட்டு அவனோட ஃபாஸ்ட்டை தான் வந்து யோசித்து பார்க்குறாங்க. இவன் அவன் தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இவன் அவனே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து சைலண்ட்டாகவே வந்து இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது ஒன்றும் சரியில்லையே, இவன் கூடவே ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னா இவன் ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க அவ்வளோதான் நீங்கள் கூப்பிட்டதுக்கான வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கவர்னரும் வேற ஒரு கிங்டம்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேசுகிறான். டேய், எந்த கிங்டம்த்தில் எந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அது சரிதான், இருந்தாலும் அதில் அடிமை மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்து நம்மளையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இருக்கிற வரைக்கும் வர முடியாதுன்னுலாம் சொல்லலை, வந்தானுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் நீ சும்மா தமாசுகளாக பேசாத அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் வந்து சொல்கிறாங்க. அந்த கவர்னரும் பல்ல காட்டிக்கிட்டு அந்த லேடி மேலே தோல் மேலே கையை வந்து போட்டுக்கிறான். போட்ட மனுஷனும் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதே ட்ரேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆமாம், அவனுங்களை வச்சு நம்ம நல்ல விதமாக நடத்தினா அவனுக்கு நமக்காக உண்மையாக வந்து வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ அந்த ஹீரோவுக்கு கீழே ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து பயிற்சி எடுக்கிறதாக தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் பயிற்சி எடுத்துட்டு ஏதோ ஒன்றுத்தை வந்து யோசித்து வந்து பார்க்குறவன் சும்மா இல்லாமல் பல்ல வேற கடிச்சிக்கிட்டே எவ்வளோ தைரியம் தான் அவன் அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்க என்னப்பா எங்கே ஞாபகம் இருக்கா இல்லை வேறு எங்கேயாச்சும் போதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு உனக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு இப்போ வந்து கிளம்பிட, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதை கண்டுக்காத பின்னாடி சத்தம் போடுற ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு நான் பேசுகிறான் அவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். அவனுக்கெல்லாம் என்ன அது இது என்னத்துக்கு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலோடு கேட்க நான் உங்களை கூப்பிட்டதுக்கான ஒரு ரீசன் தான் இருக்குது. அந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நீ எவனை பார்த்து கொன்னாலோ இல்லை உசுரோட பிடிச்சாலோ உங்களுக்கு வந்து ரிவார்டு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதோட ஸ்டார்டிங்கில் இதை கேட்டவங்களும் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறாங்க. போனவனுக்கு செருப்பு அடி கன்ஃபார்ம், என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ கூட இருந்தவன் வந்து ஹீரோ கிட்ட கேட்க கரெக்டாக தான் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கான். இப்போ சீனை கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அது யார்கிட்டனா அந்த கவர்னர்கிட்ட தான். கவர்னர்கிட்ட போயிட்டு ஹீரோ சைலண்ட்டாக வந்து நின்று இருப்பான். என்னப்பா ஏதோ தப்பெல்லாம் நடக்குது போல் அப்படின்ற மாதிரி கேட்க தப்பெல்லாம் எதுவும் நடக்கலை, இப்போ நான் அந்த 5 குற்றவாளியை வந்து தேடணும், அது எப்படி தேடுறது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரில அப்படின்ற மாதிரி வந்து கவர்னர்கிட்ட புலம்பியிருப்பான். ஓ அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே நக்கலாக ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஒரு பயிரப்பா வந்து காசை வந்து கொடுத்துருப்பான். அந்த காசை தான் ஹீரோவுமே வந்து அங்கே கொடுத்துக்க இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. பேட்டில் ஃபீல்டு மாதிரி அங்கே எல்லாருமே வந்து மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, மோயாங் கூட இருந்தாலும் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அந்த இடத்துல ஒருத்தனை அடித்து போட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்க யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோயினியை காப்பாற்றினவன் தான். அவன் மட்டும்தான் அடித்து போட்டான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து அடித்து போட்டு வச்சுருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு நீ தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட இருந்தவனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து கிளம்புறான். கூட இருந்தவனும் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எந்த மாதிரி கேட்டகரியில் செத்துறது, எப்போ நல்லவனாக இருக்கான் எப்போ கெட்டவனாக இருக்கான்னு தெரில, இவனோட டார்க்கான பேக்ரவுண்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு லீடர் உங்களோட பாஸ்ட்டை பற்றி வந்து சொல்ல முடியுமா, ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்படி வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை, எதுக்காக இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து அவன் கேட்க அதுக்கு ஹீரோவும் அப்படி பார்த்தா நீ உன்னோட பேக்ரவுண்டு கூட தான் ரொம்ப பெருசு, ஏன் அப்படின்னா உன்னோட அண்ணன் ஒரு மேனேஜர், உங்கள் அப்பா ஒரு ஹையர் போஸ்டிங்லேருந்து இருக்கார், அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அவனை பார்த்து கேட்க அவனும் மனசுக்குள்ளவே இந்த ஆள் ட்ரைனிங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்து கவனிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், எங்கள் அண்ணனை எனக்கு வந்து பிடிக்காமலாம் இல்லை, இருந்தாலும் அவன் என்னோடவும் ரொம்ப ஹையர் போஸ்டிங்கில் இருக்கான் அப்படின்றதுனாலையும் சின்ன வயசில் இருந்து அவனுக்கு மட்டுமே ரெகக்னேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கிது.
என்னை வந்து எங்கள் அண்ணன் கூட கம்பேர் பண்ணி பேசியே என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயே அந்த கதையை வந்து முடிக்கிறான். இப்போ ஹீரோ எனக்கும் அதே மாதிரி சில சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட தோளில் தட்டி வந்து கொடுக்க, என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி வந்து பார்க்குறான். சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்ப, யார்ரா நீ வர சொல்கிற போகிற ஒன்றுமே எனக்கு வந்து புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல சில ஆட்கள் வந்து வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மரப்பொட்டியே தூக்கிட்டு வந்து வைக்க, அதை தூக்க இதை தூக்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க. இதை வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு, நான் இவனுக்கு இவ்வளோ பொறுமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு அவனும் புலம்பிகிட்டு இருக்க, அங்கே ஒரு லேடி வந்து வராங்க. யார் அப்படின்னா அந்த கவர்னர் வந்து இருக்கான்ல, என்னோடய தங்கச்சி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கூட இன்ட்ரோ கொடுத்துருப்பானே, அந்த லேடி தான் வந்து வராங்க. வந்தவங்களும் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு வந்து தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சும்மா ஜோக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் பயத்திலே வந்து கேட்க, அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து வில்லத்தனமாக வந்து சிரிக்க, பக்கத்தில் ஒரு 2 பேர் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் அந்த சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவன் கத்தியை போட்டு விளையாட்டுக்க, இவனுங்க 3 பேரும் ஒரு ஒரு கேட்டகரியை சேர்ந்தவனுங்க. அந்த கத்தியை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தவன் ஒரு குற்றவாளி. அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினை காப்பாற்றணும்னு வர, ஆமாம் தம்பி நீ எந்த ஊர்றா, இந்த இடத்துல இவனை குத்தி போடவான்னு கேட்க, அவனுமே பின்னாடி இருக்கிற கத்தியில் கையை வைக்க, டேய் நான் உன்னை இந்த இடத்துல வந்து குத்தி போடுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஓ இவனுக்கிட்ட தான் நான் வேலை செய்யணுமா, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். ஹீரோவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கூட வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணாக்க, அவங்க எல்லாருமே வந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அந்த வயசானவன் தான் கேரேஜுமே வந்து ஓட்டு வந்து இருக்கான். ஹீரோயினியை காப்பாற்றினவனும் சைலண்ட்டாக வந்து வர, இவனும் கூட வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். சின்ன வயசில் நான் சோல்ஜர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது என்னமோ உண்மை தான். அதுக்காக இந்தளவுக்கு நான் மோசமான ஒரு குற்றவாளி கூடவெல்லாம் ட்ராவல் பண்ணணுன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். ஹீரோ அந்த கிழவனை கூப்பிட்டு, நீ வந்து கேரேஜை ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ஒரு பையில் காசை எடுத்து வைக்கிறான். எதுக்காக இது அப்படின்னு கேட்க, இதுதான் உன்னோட உயிரோட காசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனுக்கு அப்போ ஒன்றுமே வந்து புரியலை. இப்போ தான்டா புரியுது நீ எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த குண்டனும் டேய் நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, தெரிஞ்சு மட்டும் என்ன பிடுங்காவா போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அந்த இடத்துலயே வந்து குத்தி போட்டிருப்பேன். உன்னோட ஸ்வாடு எடுக்கிற அந்த 2 கையுமே வந்து வெட்டி போட்டிருப்பேன். இப்போ அது தேவையில்லாமல் ஸ்வாடை தூக்கிட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி ஓகேவா அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன் தலை என் கையில் வந்து விழுதா, இல்லை என்னோடய கை வந்து உன் காலுக்கு கீழே வந்து விழுதா, யார் இது ஃபஸ்ட்டு விழுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்றது சொல்ல, அந்த கேரேஜை ஓட்டிருந்த கிழவனும், இடத்துக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் சவுண்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களை இறக்கி விட்டு வந்து போயிடுவேன். அவனுக்கு வந்தானுங்கன்னா உன்னை இதே இடத்துல வந்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்ட, அவனுங்களும் அதை பார்த்துட்டு சைலண்ட் வந்து ஆகுறாங்க. ரொம்ப லாங்கில் ஒரு கழுகு போயிட்டு ஒருத்தனோட கையில் வந்து உட்காருது. அந்த கழுகோட காலில் இருந்து அவனும் லெட்டர் எடுத்து படித்தவன் எதனால காண்டானோ அப்படின்ட்டு வந்து தெரியல. இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே சமாதி கட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு, எல்லாரும் அட்டாக் பண்ண வந்து போங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பான். பின்னாடி என்னடான்னா நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட கேம்பை தான் வந்து காட்டுறாங்க. கேம்பில் இருந்து ஹீரோவும் எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்துச்சிங்களா, நம்ம இப்போ போருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுக்கு அவனுங்களும் எதுவுமே வந்து பேசாமல் சைலண்ட்டாக எஸ் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இவனுக்கு இவ்வளோ பொறுமையாக வந்து பேசுகிறானுங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. அவனுங்களும் இந்த சின்ன பையனா நம்மளோட லீடர் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து புலம்ப, அவனுங்களும் கொஞ்சம் டெரராக வந்து முறைகிறான். யாரும் இல்லை ஹீரோ தான். பின்னாடி இருந்தவங்கிட்ட இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்ப, இப்போ இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த ஜெனரலை தான் வந்து காட்டுறாங்க. சாரி ஜெனரல் இல்லை கவர்னர். அந்த இடத்துக்கு வந்தவனும், நானும் எங்கே இந்த நாட்டை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா விடுதலையாக்கலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட மோயங்க வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து தேர்ட் கேப்டன் வந்து கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் எப்போ கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி அந்த கவர்னர் வந்து கேட்குறாரு. அவ்வளோதான் எங்களோட ட்ரூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட டீம் தான் வந்து போகுது. போகிறவனுக்கெல்லாம் எதுவுமே பேசாமல் ரொம்ப தூரமாக சைலண்ட்டாகவே வந்து போகிறாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டு, இவன் நல்லவனா கெட்டவனா, இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு ஒன்றுமே அவனுக்கு டவுட் வந்து இருக்குது. அவனுமே சைலண்ட்டாக வந்து போக ஹீரோவை பார்த்து எதுக்காக இப்போ இந்த பேட்டில் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருத்தனை வந்து போட்டு தள்ளணும் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்கிறான்.
ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி அவனும் சைலன்ட்டா வந்து போக, எதுக்காக அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். கண்டிப்பா வெயிட் பண்ணு ரெமி, நான் உனக்காக வருவேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து கிளம்ப எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. "டேய் ஏன்டா பயப்படுற? ஜஸ்ட் பேட்டில் ஃபீல்ட்" அப்படின்ற மாரி ஹீரோ கூட இருந்தவன் வந்து சொல்ல, கூட இருக்கிறவனுங்களெல்லாம் ஹீரோ கிட்ட தாறுமாறா வந்து கேள்விய வந்து கேட்டுக்கிட்டே வந்து போறாங்க. ஹீரோவும் அதுக்கு எதுக்குமே குறையாம பதில் வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கான். மனசுக்குள்ளவே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வருவானா அப்படின்ற மாரி வந்து யோசிக்க, விடாம பின்னாடி இருந்தவனுங்க எல்லாருமே கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்டு அடிக்கிட்டே வந்து இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஹீரோ வந்து சலிக்காம பதில் வந்து சொல்றான். இப்ப அந்த 2 பாறைக்கு நடுவுல ஒரு மலை மாரி இருந்துச்சுல்ல, அந்த மலைக்கு நடுவுல தானே போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஹீரோயினைய காப்பாத்துனவன பாக்க, அவன் என்னடான்னா ஸ்வாடு மேல கைய வச்சுக்கிட்டு மண்டி வந்து போட்டுக்கிட்டு வந்து இருப்பான். கூட இருந்தவங்களலாம் அதே இடத்துல வந்து இறந்துட்டுருப்பாங்க. அந்த குதிரையில வந்து அவ்வளோதான். இதுக்கு மேல நீங்க யாருமே இந்த இடத்துக்குள்ள வந்து வரப்போறதில்ல. எல்லாருமே வந்து சாக போறீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, மலைய தான் வந்து காட்டுறாங்க. மலைக்கு சென்ட்ரல்ல அந்த குதிரை ஆளுங்க எல்லாருமே இறந்து கிடக்க, அந்த இடத்துல ஒரு 3 பேர் வந்து உயிரோட இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அதில அந்த ஆரஞ்சு மண்டை இன்னும் ஒருத்தனை வந்து டாட்ஜ் பண்ணி தடுத்துட்டு இருக்க, பக்கத்தில் இருந்த அந்த கிழவனை வந்து பார்த்தா, கிழவன் பயத்திலேயே ஃப்ரீஸ் ஆகி போய் வந்து உக்காந்துருக்கான். "டேய் இங்கேருந்து ஓடுறா" அப்படின்ற மாரி அந்த ஆரஞ்சு மண்டை வந்து கத்துறான். இருந்தாலும் அவன் சுத்தமாக வந்து கேட்கல. இது நடக்கவே நடக்காதுன்ட்டு நினச்சேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வந்து கீழே வந்து போடுறான். சாரி, ஸ்வாடு இல்ல, நைஃபு. அந்த நைஃபை கீழே போட்டது உடனே எந்த முட்டாளான வெப்பனை கீழே போடுவானா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண வர, அவ்வளோதான். ஒரே ஒரு சொருகு தான். அந்த இடத்துல அவனுமே வந்து செத்துடுறான். எதில அட்டாக் பண்ணான் அப்படின்னா, அவன் ஒரு சீக்ரெட் வெப்பன வச்சு அட்டாக் பண்ண, அது போய் கழுத்திலேயே வந்து சொருகியிருக்கு. அந்த இடத்துலயே அவனும் கீழ விழுந்து சாக, இந்த வெப்பன நான் அந்த முட்டாளுக்காக வச்சிருந்தேன். ஆனா, இப்ப இத யூஸ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட கனவுலயும் நெனச்சு பார்க்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறான். எதையோ பார்த்துட்டு செமையா வந்து ஷாக் ஆக, எத பார்த்தான் அப்படின்னா, அந்த கேப்டன் மாரி இருந்தான்ல அவனும், அந்த கோழி கொண்ட மண்டையன் ஹீரோயினை காப்பாத்துனான்ல அவனுமே வந்து ஒண்ணே ஒண்ணு வந்து போயிட்டுருக்கு. அவனும் "உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன எதிர்த்துருப்ப, நீ இப்ப சாக தான்டா போற" அப்படின்ற மாரி அவன் வந்து அட்டாக் பண்ண, இவன் வந்து அவனோட ஸ்வாட்ல 6வது வந்து யூஸ் பண்ணுறான். "சாவுடா" அப்படின்ட்டு அவன் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வர 2டே 2 ஸ்லாஷ் மட்டும் தெரியுது. யாருக்கு டேமேஜ் அப்படின்ட்டு வந்து தெரியல. "நீ யூஸ் பண்ண அட்டாக்கோட பேர் என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன் ஏதோ ஒரு பேரை வந்து சொல்கிறான். அந்த பேரை நமக்கு வந்து காட்டலை. சொன்ன அடுத்த செகண்டே பிளட் வாமிட் எடுத்து அதே இடத்துல அவன் படுக்க 2 துண்டா வந்து போயிடுறான். படுக்கவெல்லாம் இல்லை. அவனுமே அந்த சோடை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒருத்தன் 2 பேர் இல்லை, 10 20 பேருக்கு மேலே வந்து இறந்து போய் கிடக்குறானுங்க. அதில் அவனும் ஒன்றும் தெரியாத பொல்லா மாதிரி ஏதோ வந்து பேசிட்டு இருக்க, இவன் திடீர்னு ஏதோ ஒன்று வந்து சென்ஸ் பண்ணுறான். பண்ணவனும் கீழே உருண்டு அதை டார்ச் பண்ண, என்னான்னு பார்த்தா ஒரு அம்பு தான். அந்த அம்பை யாரா அடித்தா அப்படின்னு பார்த்தா, மேலே ஒரு சைக்கோ வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க என்னோட கையில் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எங்கேருந்து வந்தான்னே தெரில, இவனை நான் சுத்தமாக சென்ஸே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் சாக தாண்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். திடீர்னு அவனை ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ண, யாரா இவனை அட்டாக் பண்ணது அப்படின்ட்டு வந்து அவன் சரியான ஷாக்கில் வந்து பார்த்துட்ருக்கான். பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அந்த மஞ்சள் மண்டையில் ஆரஞ்சு மண்டை. "என்னப்பா தம்பி, நீ மட்டும்தான் சம்பவம் பண்ணுவேன்னு நினச்சியா? நானும் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் தௌலத்தாக பேச, அங்கே செத்து போனவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து இவனுக்கு வந்து மாட்டுறானுங்க. மாட்டும்போதே, "இதை நீ மாட்டிக்கினா மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும்" அப்படின்ற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு இருக்க, பார்த்தா பேண்ட்டே ஏறலடா அப்படின்னு வேற கத்துறான். அதில் அந்த கோழி கொண்ட மாட்டேன் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த வெடிப்பம் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். என்ன பண்ணுறது, வேஸ்ட்டு தான், இங்கே தூக்கி போட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு சொன்னால், இல்லை இதை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து தூக்கிட்டு வந்து போகிறான். "டேய் அதை எங்கடா எடுத்துகிட்டு போகிற" அப்படின்ற மாதிரி இவன் பதறான். அது இப்போதைக்கு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போக போக வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னால், "ஏன் நீ மட்டும்தான் தூக்கிட்டு போவியா, என்னாலலாம் முடியாதுன்னு நினச்சிட்டியா, நானும் தூக்கிட்டு வருவேன்டா" அப்படின்ற மாதிரி அவன் வம்புக்கு இழுக்கிறதுக்கே இப்போ வந்து பேசுகிறான். அதை கண்டுக்காததான் அவனும், "டேய் நீ தூக்கிட்டு வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன, நீ வந்தா வா, வரலன்னா இங்கே கூட பாயை போட்டு படுத்துட்டு தூங்குடா" அப்படின்னா, "இல்லை நானும் வருவேன்ட்டு" அதை தூக்கிட்டு ஓட, அந்த கிழவனை பார்த்தா தனியாக வந்திருக்கான். "டேய் என்னை விட்டு எங்கடா போகிறீங்க, இருங்கடா பேட்டை மாட்டிக்கிட்டு வந்துடுறேன், பேட் வேறு உருவிச்சு" அப்படின்ட்டு வந்து கத்திட்டு இருக்கான். இப்போ அதே மலையை வந்து காட்டுறாங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட டீம் வந்து வந்தவனுக்கு செத்ததை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான். யாருமே இல்லை, ஹீரோ கூட ஒருத்தன் வந்து சுற்றிட்டு பேசிட்டு வந்து இருப்பான்ல அவன் தான். இப்போ தான் வந்து கொன்று இருக்கான். அதுவும் இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, ஒருவேளை அவங்களா இருக்குமோ, சர்வே ஆகிட்டுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறான்.
லீடர் இந்த பாடியை ரொம்ப நேரமாக வந்து ஏதோ பார்த்துட்ருக்கீங்களே என்ன பார்க்குறீங்கோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம அமுச்சு விட்டோம்ல, அவன் தான் வந்து போட்டு தள்ளுனுங்கிறான், அதை தான் வந்து பார்த்துன்னு இருந்தேன் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணான் அப்படின்றது. அவன் சும்மா அவனும் வாய் பேசலான்ட்டு நினைக்கிறேன். அவன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், என்னை விட ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அந்த வெடிமருந்தெல்லாம் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன இடம் அப்படின்னா ஒரு சின்ன கிராமம் தான். வந்தவனுக்கு சும்மா இல்லாமல் வெடிமருந்தை தூக்கி அந்த கிராமத்தில் போட கிராமமே வந்து பற்றிக்கிட்டு எரியுது. அதில் ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் வந்தானுங்க. 3 பேர் வந்ததும் எதை போட்டானுங்கன்னு தெரில, திடீர்னு இந்த ஊரே இப்படி பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க, அதை வந்து அவன் அந்த கோழிக்கொண்ட மண்டையை வந்து வேடிக்கை பார்க்குறான். பார்த்துட்டு நீங்கள் ஆள்னு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் தக்காளி சட்னி மட்டும் வெளியே வருது அப்படின்ட்டு காமெடி வந்து பண்ணுறானுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. டேய், இந்த நேரத்தில் நீ காமெடி பண்ணுற அப்படின்னா உனக்கு வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது, அதுக்காக நீ இந்த அளவுக்கு மோசமாகலாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். சரி, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் வேணா உங்களுக்கு வழி வந்து பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் அந்த மஞ்சள் மண்டையில் ஆரஞ்சு மண்டை. சரி, ஓகே, நீ கொடுத்த பிளானெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம். என்னடா மாற்றம், எதடா மாற்ற போகிற அப்படின்ற மாதிரி கேட்டால், அந்த மாற்றம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். எதை கண்டுபிடிச்சியோ இல்லையோ, நீ இதை கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட துணியெல்லாம் கழட்டி போட, என்னடா பண்ண போகிற, லாஸ்ட்டாக ஏதாச்சும் எங்களை கொல்ல போறியா ஏடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஷாக்கோட பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னை பற்றி நீங்கள் என்ன வந்து நினச்சிங்க, நான்லாம் உங்களை விட்டு போவேன்னு நினச்சிங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோடய பிரதரை நான் எப்படி விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவனுங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்ன இவன் நம்மளை பிரதர் அப்படின்னு சொல்கிறானா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க, அவனும் ஸ்வாடை கையில் எடுத்து அவனும் ஒரே ஒரு ஜம்ப்பு வரட்டா அப்படின்ட்டு வந்து கிளம்பிடுறான். யார்ரா அவன் இந்த அளவுக்கு நல்லவனா, இத்தனை நாள் நம்மக்கிட்ட ரூடாகவே வந்து பேசிட்டு இருந்தான், ஆனால் இந்த அளவுக்கு நல்லவனை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் சரியான ஷாக்கில் பார்க்க, அவன் ஏதோ சிறப்பாக சம்பவம் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவனை ஸ்டாப் பண்ணுங்க, அவனை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்த, வந்தவன் சும்மா இல்லாமல் வர்றவனுக்கு எல்லாரையுமே வந்து போட்டு தள்ளுறான். முன்னாடி ஒருத்தன் நிற்க, நீ யாரானாரு எவ்வளோ பேர் ஆளானாருன்ற மாதிரி பார்த்தா அவன் ஜாயிண்ட் மாதிரி வந்து இருக்கான். அவன் ஒரே ஒரு அட்டாக் தான் வந்து பண்ணுறான். அந்த இடத்துல வந்து செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா சாகவெல்லாம் இல்லை, அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவனோட ஹைட்டாக வந்து ஜம்ப் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்பை போட்டு இன்னொரு ஜம்பை போட்டு அப்படியே வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக, டேய் அவன் ஓடுறான்டா விட்றாதீங்கடா பிடிங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறானுங்க. அந்த இடத்துல இருந்து மேலே வந்தவனும் மேலே வந்து ஒரு ரொட்டேட்டை போட்டு 2 பேரை வந்து முடிச்சு விட, ரொம்ப டயர்டாயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்னு வேறு தெரில, இவனுக்கு கிளம்புனானுங்களா இல்லையான்னு கூட தெரில அப்படின்ற மாதிரி வெறியில் வந்து கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தா தான் தெரியுது அந்த ஜெயண்ட் அங்கே தான் நின்றுட்டு இவனவே வந்து குறுன்னு பார்க்குறான், என்னோட அட்டாக்ல இருந்தே தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி செம கடுப்பில் வந்து கத்திட்டுருக்கேன். டேய் நீ என்ன வேணா அப்போ இன்னைக்கோ எப்படி என்ன கத்திக்கோ அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் தவளத்தான் பேசிட்டு போக, டேய் அவனை விட்றாதீங்கடா பிடிங்கடா என்கிட்ட ஓவராக பேசுகிறான்டா அப்படின்ற மாதிரி அவன் ஆர்டர் கொடுக்குறான். டேய் முடிஞ்சா இதை தடுத்து பாருங்கடா அப்படின்ட்டு ஒரு அட்டாக்கு, அந்த அட்டாக் என்னடான்னா சரியான பிளாஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து அவன் சாகுறானா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல, ஆனால் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோவோட டீமை புதுசாக யாரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, அதை வந்து டார்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டுருக்கான். ஹீரோ கூட இருந்தவனை ஹீரோ வந்து கவர் கொடுத்து காப்பாற்ற, லீடர் நீ என்னை இப்படியெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து சொல்கிறான். நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு தெரியுமா, எல்லோரும் சர்வே பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் இங்கே என்னடானா இத்தனை பேர் வந்து சாகுறாங்க, இதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கத்துனான். பின்னாடியே ஒரு வெடி சவுண்டு, ஒரு வேளை இவனுக்கு அங்கே தான் இருப்பானுங்க போல், எனக்கு சிக்னல் தரானுங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ட்டு, சரி இவனுங்களை முடிச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து வாங்க, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கே லீடர் போகிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னோடய பழைய டீம் இல்லை என்னோடய புது டீமை தேடி வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த ஒரு பயங்கரமான அட்டாக்கு கொடுத்து அந்த கேட்டை வந்து உடச்சிருப்பான். உடச்சி முடிச்சுட்டு அந்த இடத்துல உக்காந்துட்டு, யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய சிக்னல் கொடுத்துமே யாரும் வரல அப்படின்னா இந்த இடத்துக்கு இங்கே ஒன்றும் வரல அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுமே சைலண்ட்டாக வந்து சிரிக்கிறான்.
அவன் அந்த மாரி சிரிக்கும்போது அந்த ஜெயண்ட் மாரி இருந்தாலும் அவன் முன்னாடி வந்துட்டு, "என்னப்பா தம்பி இவ்வளோ நேரம் அணில் குட்டி மாரி ஓட்டிருந்தேன். இப்போ உக்காந்துட்ட போல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "செத்து போடா" அப்படின்ற மாரி அட்டாக் பண்றான். அவனுமே இந்த சாவ வந்து ஏத்துக்கிறான் போல. ஏதோ மனசுக்குள்ளயே நெனச்சுட்டு, லாஸ்ட்டா அவள ஒரு டைம் வந்து பார்த்துருந்தா ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினிய தான் வந்து நெனச்சு பார்க்குறான். அவ்வளோதான். இதோட லாஸ்ட்டா வந்து நான் சாக போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஏதோ ஒன்னத்த வந்து சென்ஸ் பண்றான். என்ன அப்படின்னா, அந்த வெட்ட வந்தான்ல அந்த ஜெயண்ட்டு, அவன வந்து ஏதோ ஒரு ஸ்பேர் வந்து கழுத்துலயே வந்து சொருகியிருக்கு. அத வந்து அவன் ஷாக்கோட பார்க்க, "யார்றா இத சொருகுனா?" அப்படின்ற மாரி அவனுக்கு சரியான ஷாக்கு. அவனுமே அதே இடத்துல மட்டையாக்க பின்னாடி அந்த குதிரை தான் வந்து வருது. குதிரையில யார் வருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ தான் வேற யாருமே இல்ல. "டேய் இங்க என்னடா பண்ற நீ தனியா?" அப்படின்ற மாரி அவன் வாய பொளந்துட்டு கேட்க, "யார்றா இவன் வந்தத உடனே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவன போட்டு தள்ளிட்டான்" அப்படின்ட்டு அங்க ஒரு 3 பேர் வந்து யோசிக்கிறாங்க. "என்னப்பா தம்பி நான்லாம் தனியா வரக்கூடாதா?" அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ரூடாவே வந்து கேட்க, "டேய் நான் எதுவும் சொல்லலடா" அப்படின்ற மாரி அவன் பயத்திலேயே வந்து பார்க்குறான். அப்புறம் "என்ன பண்ற இங்க மட்டும்?" அப்படின்ற மாரி கேட்க, "டேய் நீ அப்படின்னா தனியா தான் வந்தியா?" அப்படின்ட்டு இவனுமே வந்து பதற, "ஆமா தனியா வந்தாலே நான் ஸ்ட்ராங்கானவன் தான். உன்ன மாரி எல்லாம் இல்ல" அப்படின்ட்டு சொல்லிட்டு குதிரையிலேருந்து இறங்குனவனும் செம ஸ்பீடா போயிட்டு ஒரு அட்டாக்க வந்து பண்ணுறான். அட்டாக் இல்ல அந்த ஸ்பியர வந்து எடுக்க வந்து ஓடுறான். ஸ்பியர எடுத்தவனும் எடுத்த அடுத்த செகண்டு அட்டாக் பண்ண வந்து ஓடுறான். எந்த ஸ்பீட்ல வந்தானோ அதே ஸ்பீட்ல, "டேய் அவன தடுங்கடா" அப்படின்ட்டு ஒரு 2 பேர் கத்திக்கிட்டு முன்னாடி வர, அவ்வளோதான் ஒரே ஒரு அட்டாக் தான். 2 பேருமே ஒரே போடுல போட்டு தள்ள, வந்து பார்க்குறவனுங்க எல்லாருமே, "என்னடா வந்தது உடனே 2 பேர வந்து போட்டு தள்ளிட்டான்" அப்படின்ற மாரி வந்து ஷாக்லயே வந்து பார்க்குறாங்க. அவனும் சொருகுன வேகத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு ஒரு மாசான ஃபோர்ஸ்ல வந்து நிக்க, அங்க இருக்கிறவனுங்களெல்லாம் எந்த விதமான டீமன்ரா இவன் வந்த வேகத்துக்கு எல்லாரையுமே வந்து இப்படி அடிச்சு தள்ளுறான் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாங்க. ஹீரோ அமுச்சு விட்டான்ல அவனுமே அதே தான் வந்து யோசிக்கிறான். இப்பதான்டா எனக்கு புரியுது. இவனுக்கு ஏத்த பொண்ணு அவ தான். அந்த பொண்ணுக்கு ஏத்த பையன் இவன் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நெனச்சு பார்க்க, அவனுமே பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தவன் சும்மா இல்லாம, "உன்னால சண்டை போட முடியும்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஏன் நடிச்சுட்டு வந்து உக்காந்துட்டுருக்க?" அப்படின்ற மாரி சொல்ல, கண்டுபிடிச்சிட்டியா ஒரு வழியா? நீ வராம இருந்திருந்தாலும் அந்த நாய நானே போட்டு தள்ளியிருப்பேன்" அப்படின்ற மாரி கத்திட்டு எழுந்து கிட்ட வந்து வரான். வந்தவனும் ஹீரோ கிட்ட, "இப்ப என்ன பிளான்?" அப்படின்னு சொன்னா, "நான் 3ன்னு சொல்லும்போது நீ வந்து 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். அதனால ரெடியா இருன்னு" சொல்லிட்டு, உடனே 3 அப்படின்னு வந்து சொல்றான். 2 பேருமே சரியான ஸ்பீட்ல போயிட்டு அட்டாக் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல சீன கட் பண்ணி, அந்த 12 பேர கொண்ட ஒரு டீம தான் வந்து காட்டுறாங்க. அதுல ஹீரோ கூடவே வந்து சுத்திட்டு இருப்பான்ல அவனும், "இப்ப நான் கூடிய சீக்கிரத்துல ஹீரோவுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன உரிச்சு எடுத்துருவான்" அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டு செம ஸ்பீட்ல முன்னாடி வந்து போறான். கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ஒரு இடத்துல நிக்க, அந்த இடத்துல சீன கட் பண்ணி இன்னொரு இடத்த தான் வந்து காட்டுறாங்க. ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஸ்னேக்கு டேட்டூ வந்து போட்டிருக்கு. முன்னாடி ஒரு சோல்ஜர் தான் வந்து நின்னுட்டுருக்கான். அவனுக்கு முன்னாடி அந்த ஸ்னேக் டேட்டூ போட்டவனும் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்க, "டேய் நீ இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது" அப்படின்ட்டு எப்பத்துல இருந்துடா சொல்றது அப்படின்ற மாரி அவனும் கேட்க, "இங்க பாரு இப்ப நீ எனக்கு வழிய விடலன்னா இதே இடத்துல உன்ன போட்டு தள்ளிருவேன்" அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இத கேட்ட அவனும் சரியான பயத்துல, "வழி விடலன்னா கொன்னுருவானா?" அப்படின்ற மாரி அவனும் பார்த்துக்கிட்டு வந்து இருக்கான். அந்த இடத்துல சீன கட் பண்ணி இப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தன் வந்து ஓட்டு வந்து இருக்கான். அவனுமே செம ஸ்பீட்ல இத நான் கூடிய சீக்கிரத்துல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா இனிமே வந்து போட்டு தள்ளிருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு முன்னாடி வந்து ஓடிட்டே இருக்கான். ஒருத்தன் வந்து முன்னாடி சிரிச்சுக்கிட்டே, "ஆ இவ்வளோ ஸ்பீடா எங்கப்பா தம்பி போற?" அப்படின்ற மாரி கேட்க, "ஹேய் நீ இங்க என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, "நீ இப்ப வழி விடல அப்படின்னா நீ இதுக்கான பே வந்து பண்ணியே ஆகணும்டா" அப்படின்ற மாரி சொல்ல, பே தானே அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இந்தா உனக்கான ஒரு சின்ன கிஃப்ட் அப்டின்ட்டு ஏதோ ஒன்னத்த தூக்கி போட, எனக்கு கிஃப்ட்டா? அப்டின்ற மாரி ஷாக் ஆயிட்டு, எது எனக்கு கிஃப்ட்டா? ஒரு வேள அப்டின்ற மாரி சொல்லிட்டு அத திறந்து பார்த்தா, அது அவனோட பையனோட தல தான். "எப்டி கிஃப்ட் உனக்கு புடிச்சிருந்ததா?" அப்டின்ட்டு அவனும் அந்த பச்சை சொக்காக்காரன் கேட்க, "டேய் என் பையன என்னடா பண்ண?" அப்டின்ற மாரி கேட்க, "எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. போட சொன்னானுங்க போட்டுட்டேன். அப்புறம் உன்னையுமே வந்து போட சொல்லியிருக்காங்க" அப்டின்ற மாரி அவன் சோட எடுத்து நிக்க, இப்ப நான் காலத்தின் கட்டாயத்தினால சாகலாம். ஆனா, அதே காலத்தால நீயுமே தண்டிக்கப்படுவடா அப்படின்ற மாரி சொல்ல, அந்த காலத்த தூக்கி டஸ்ட்பின்ல போட, அது எப்போ வரும்ன்ட்டு நானும் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு அவனுமே அதே இடத்துல அவன போட்டு தள்ள வந்து போறான். இது எல்லாத்துக்குமே நீ இந்த காலத்துக்கு பே பண்ணியே ஆகணும்டா அப்படின்ற மாரி அவன் கத்திக்கிட்டே இருக்க, "ச்சீ! நீ ஓவரா பேசுற. செத்து போ நாயே" அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான். அந்த இடத்துல அவனுமே வந்து மட்டை. ஒரு வழியா இவனுமே வந்து போட்டாச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பிட்டு கிளம்ப, திரும்பி பார்த்தவனும் ஒரு பெண்டம், 2 தல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறான். அந்த இடத்துல சீன கட் பண்ணி, இப்ப ஹீரோவும் அந்த ஹீரோயினிய காப்பாத்தனவனும் தான் வந்து இருக்காங்க. ஹீரோ வந்து, "இப்ப நீ என்ன பண்ண போற?" அப்படின்றது மாரி கேட்க, அதுக்கு அவனும், "இப்ப நான் போயிட்டு என்ன பண்ண? அவ்வளோதான் என்னோட ஊர வந்து பாதுகாத்துக்கிட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிர வேண்டியது தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே. நீ இப்படி என்ன பண்ணு, என்னைக்காச்சும் நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நீ வந்து என்னைய தாராளமா பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்ல,
கண்டிப்பாக நான் வராமல் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறான். அந்த மாதிரி சிரித்தவனும் கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் கூடிய சீக்கிரத்தில் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஹீரோ கிளம்புறான். போகிறத வந்து இவன் பார்த்துக்கிட்டே, இவன் ஒருவேளை நல்லவனாக தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோவோட டீம் ஏதோ ஒரு இடத்த நோக்கி வந்து போக, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கிட்டே ஒருத்தன் வந்து தவ்வளோதான் வந்து பேசியிருப்பான்ல, அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதான் ஒரு பேட்டில் வந்து முடிச்சாச்சு, இன்னும் ஒரு பேட்டில் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து போக, டேய் இப்போ நீ சும்மா வரியா இல்லை இதே இடத்துல உன்னை தூக்கி போட்டு மெரிக்கவான்ற மாதிரி வந்து கேட்குறான். இப்போ நான் என்னத்த கேட்டேன் அப்படின்ட்டு இவன் எந்த அளவுக்கு கடுப்பாகிறான் அப்படின்ற மாதிரி முன்னாடி போகிறவனை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்க, முன்னாடியே ஹீரோ கூட வந்து சுற்றிட்டு இருப்பான்ல, அவன் தான் வந்து ஒருத்தனை வந்து பார்க்குறான். வேறு யாருமே இல்லை, ஹீரோ தான். யார்ரா இவன் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இவனை அளவுக்கு நானுமே ஈக்குவலாக வந்து வரணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறான். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்க, அந்த இடத்துல என்னடான்னா சில பேர் இல்லை பல பேர் வந்து கொன்று குமிஞ்சிட்டு வந்து இருக்காங்க. இன்னுமே சண்டை நிற்காம வந்து போக, இதெல்லாம் கூட இருந்தவன் வந்து பார்த்துக்கிட்டு, என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சண்டையா, இந்த மாதிரியான சண்டையிலலாம் நான் ஃபைட் பண்ணேன் அப்படின்னா என்னை வந்து போட்டு தள்ளிடுவாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க, பின்னாடி வந்தவனும் என்னப்பா இதை பார்த்து நீ பயப்படுற போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதுக்கு அவனும் இது கலாய்க்கிறதுக்கான நேரம் இல்லை, சண்டை போடுறதுக்கான நேரம்டா அப்படின்ற மாதிரி கத்த, அதை கேட்ட ஹீரோவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் வந்து இருக்கான். ஹீரோ திடீர்னு ஏதோ ஒன்று பேச, என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பார்க்குறாங்க. பின்னாடி திருமணம்னும் உங்களை வச்சு எல்லாம் ஒரு கொசுவை கூட ஒழுங்காக அடிக்க முடியாது, இதில் எங்கே இவனுங்களை போயிட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வாங்க பேக் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கூட இருந்தவனும் ஏன் லீடர் இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு இப்போ பேக் அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை வச்சு ஒரு கொசுவை கூட ஒழுங்காக அடிக்க முடியாது, போயிட்டு இவனுங்களை அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி டோனில் வந்து கேட்க, அதுக்கு அவனும் கண்டிப்பாக அவனுங்களை போட்டு சாவடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கத்துறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே தான் வந்து காட்டுறாங்க. பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே ஒரு வால் அட்டாக்கு, இன்னொரு ஸ்பியர் அட்டாக்கு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிகிட்ருக்க, யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை, அந்த கவர்னர் தான். கவர்னருமே நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே வர்றவனுங்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டு வந்துருக்கான். ஒருத்தர் இல்லாமல் எந்த விதமான டீமன்ரா இவன், யாரை கேட்டுறா இவன் இப்படியெல்லாம் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் என்னடான்னா அவனுங்களை பார்த்து வந்து முறைக்கிறான். பத்தாததுக்கு கூட வந்தவனையுமே வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரா கடுப்பில் வர்றவனுங்க எல்லாருமே வந்து தூக்கி போட்டு சொருகுறான்டா அப்படின்ற மாதிரி அந்த வெப்பனையுமே வந்து எடுக்கிறான். ஒரு வெப்பன் இல்லை 2 வெப்பனு. இவனை மாதிரியே தான் மோயங்குமே என் கூட தான் வந்து இருந்தான், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் அவனையுமே வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புலேயே வந்து சிரிக்க, அந்த வெப்பன் 2த்தையுமே செம டைட்டாக வந்து பிடிக்கிறான். பிடிச்சவன் சைலண்ட்டாக இருப்பான்னு பார்த்தா ஓடி போயிட்டு ஒரு அட்டாக்கு, அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து அடித்து படுக்க கூட, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு கேம்ப் ஃபயர் முன்னாடி எவனோ ஒருத்தன் சேர் போட்டு வந்து உட்காந்துட்ருக்க, அவனுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணுறான். வேறு யாருமே இல்லை, அந்த பச்சை சொக்காக்காரன் தான். நீங்கள் சொன்ன அந்த 2 பேருமே வந்து நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போட்டு தள்ளினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டவனும் பாராட்டுவான்னு பார்த்தா இப்படி பரதேசி பாராட்டுறதுக்கு கூட கஞ்சையாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் கடுப்புலேயே வந்து இருக்கான். ஸ்டார்டிங்கில் ஹீரோயினியோட செட்டை தான் வந்து காட்டுறாங்க. அந்த செட்டுக்குள்ளே அந்த தாத்தா வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒன்றத்தை கேட்டிருக்க, திரும்ப சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவனும் பயத்துலேயே வந்து நடுங்கிட்டு இருக்க, இப்போ நீ படிக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை சேரை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயத்துலேயே நீங்கள் என்னை வந்து கொன்னுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை கொல்லவெல்லாம் மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறங்க அந்த 2 பேர் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவனை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் வந்து பார்த்துட்ருக்க, அவனுமே ஹீரோயினியோட தாத்தாவோ அப்பாவோ யாருன்னு தெரில, அவர்கிட்ட ஏதோ ஒன்றத்தை சொல்ல, டேய் ரொம்ப தலைவலிக்குதுடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினி ஹம்மிங் பண்ணுறதா வந்து காட்டுறாங்க. ஹம்மிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஊசியை வச்சு பண்ணிட்டுருக்க, தெரியாமல் அவங்களோட கையில் வந்து குத்திடுது. அவங்களுமே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாயில் வச்சு சப்பிட்டுருக்க, மை லேடி அப்படின்ட்டு நானாவோட டீம் வர்ற, ஏன் நானா வரலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி வந்து கேட்க, இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கு கேட்க, அதாவது உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆக, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில குதிரைங்களெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த குதிரையில் ஹீரோவை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்துச்சுல, அவங்களுமே வந்து சண்டை போட்டிருக்க,
அவனுமே பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கு மேலே நான் எதுக்காகவும் நிப்பாட்ட போகிறதில்ல. இந்த வாரம் முழுசா முடிக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸில் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். இந்த அட்டாக் ரொம்பவே பயங்கரமா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ தடுத்துட்ருக்க, திடீர்னு என்ன நினச்சான்ட்டு தெரியல. ஒரு அட்டாக்க வந்து பண்ணுறான். அத அவன் ரொம்ப கஷ்டமாலாம் படல. சிம்பிளா வந்து தடுத்துட்டு வந்து இருக்கான். ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. எது இந்த அட்டாக்க வந்து தடுத்துட்டானா அப்படின்ட்டு. என்னடா குட்டி பையா, உன்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் மாரி வந்து தெரியுது. அதனால தான் இவ்வளோ ஷாக் ஆகுறியா அப்படின்ற மாரி அவனும் கேட்க, கேட்டுட்டு விட்டுருவான்னு பார்த்தா ஒரு பயங்கரமான அட்டாக் எடுத்து அடிக்கிறான் ஹீரோவ. அதில இருந்து ஹீரோ தப்பிச்சானா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தாடிக்கார கிழவனும் முன்னாடி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ அவன் புடிச்சு வச்சுட்ருக்க, கொஞ்சம் நக்கலா வந்து பேசிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல சீன கட் பண்ணி இப்போ கரண்ட்ல தான் வந்து காட்டுறாங்க. "டேய் குட்டி பையா, நீ இன்னும் வளரணும். என்கிட்டலாம் இப்போதைக்கு நீ வந்து சண்டை போடாத" அப்படின்ற மாரி அவன் குதிரைய திருப்பிட்டு கிளம்ப, "டேய் ஆம்பளையா இருந்தா என் கூட வந்து சண்டை போடுறா" அப்படின்ற மாரி ஹீரோ அவன கடுப்பேத்துறான். "இதோ வந்துட்டேன்டா" அப்படின்ட்டு அவனுமே குதிரையில செம்ம ஃபோர்ஸா வந்து வரான். ஹீரோவுமே அதை எப்படியாச்சும் வந்து தடுக்கணும், இல்லாட்டி நான் வந்து இறந்துருவேன் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்க, திடீர்னு ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு வந்து ஞாபகம் வருது. அதாவது அந்த கோழிக்கொண்ட மண்டையன்ட்டு வந்து சொல்லியிருப்பான்ல, ஹீரோயினிய காப்பாத்துனவன். அவன தான் வந்து அவன்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவன்கிட்ட, "நீனு எப்படி இவ்வளோ கஷ்டமான அட்டாக்லாம் டாட்ஜ் பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவனும், "ஒண்ணுமே இல்ல. நீ ஃபோக்கஸ் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்ச அப்படின்னாலே அதுவே போதுமானது." அப்படின்ற மாரி அவன் சின்ன அட்வைஸ வந்து குடுக்குறான். அதுக்கேத்த மாரி இப்ப ஹீரோவும் ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்து போனவன் சும்மா இல்லாம குதிரைய கட்டி வச்சிருந்த அந்த கயிறையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இப்ப அவன் தனியா வந்து கீழ வந்து இருக்கான். "டேய் நீ என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அவனுமே அந்த தாடிக்கார கிழவன் அட்டாக் பண்ண வந்து வர, "செத்து போடா" அப்படின்ட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்ண வந்து வரான். ரொம்ப ரொம்ப கிட்ட வந்து வந்துடுறான். ஒண்ணுமே ஹீரோ அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளிய வராம அந்த பொசிஷன்லேயே வந்து இருக்க, திடீர்னு அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எந்தெந்த அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவனும் யோசிச்சுட்டு இருக்க, அவனுமே கிட்ட வந்து வந்துடுறான். இவன் ஒண்ணுமே கண்ண திறக்காம இருக்க, திடீர்னு அவனோட அண்ணன் ஞாபகம் வந்து வருது. என் அண்ணன் என்ன லாஸ்ட்டா விட்டுட்டு போனான் அப்படின்ற மாரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, என் அண்ணன் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தான். அதனால தான் என்ன வந்து விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்ப நெனச்சாலுமே நான் அவன கிட்ட வந்து முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஹீரோவுமே கண்ண திறக்க அந்த இடத்துக்கு கிட்ட வந்து வந்துடுறான். உடனே அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவனும் எடுத்து ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து போறான். ஆனா அதுக்குள்ளவே ஹீரோ ஒரு மூவ்மெண்ட்ட போட்டு தப்பிச்ச, அதில இருந்து தப்பிச்சவனும் சும்மா இல்லாம உடனே இன்னொரு மூவ்மெண்ட்ட வந்து போடுறான். அத அவன் பார்த்துட்டு சரியான ஷாக்கு. என்னாத்துக்குடா இப்படி ஷாக் ஆகுறான்னு பார்த்தா, அவன் என்னடான்னா மின்னல் மாரி வந்து போறான். ஹீரோ தான். ஒரே ஒரு அட்டாக் முடிஞ்சுச்சு. அந்த இடத்துல அவனுமே அவன் மட்டையாக அட்டாக் பண்ணவன் ஒரு மாசான ஃபோர்ஸ்ல வந்து நிக்க, அவன பார்த்த குதிரை ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் வந்து விழுந்துட்டு இருக்கான். பிளட் வாமிட்டுமே எடுத்துட்டு இருக்க. இந்த ரத்தம், இத பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் என்னோட கடைசி நாளா அப்படின்ற மாரி அவனுமே மனசுக்குள்ள வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். ஹீரோவ பார்த்துட்டு, "இப்ப என்ன கொல்ல போறியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "உன்னோட கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்றா" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, நான் வழி இல்லாம சாகணும் அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான். சரி செத்து போடா ஏன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, நான் இந்த சாவ ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவன் கொஞ்சம் சென்டிமெண்ட்டா பேச வந்து ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் வரல. அந்த இடத்துல சீன கட் பண்ணி ஹீரோவோட டீம தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ டீம்ல இருக்கிற எல்லாருமே சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா, அந்த தாடிக்காரன் செத்துட்டான் அப்படின்றது தான். அந்த தாடிக்காரன ஹீரோ வந்து தூக்கிட்டு வர, தலைய தான், வேற எதுவுமே இல்ல. முன்னாடி எல்லாருமே வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தா, நெறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. எந்த இடத்துல அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து போக, முன்னாடி தான் அந்த கவர்னருமே வந்து உக்காந்துட்டுருக்கான். ரொம்ப காயத்தோட ஹீரோ கிட்ட போக, அவனுமே கண்ண திறந்து பார்த்துக்கிட்டு, "நீ ஒரு வழியா வந்துட்டியா? அவன கொன்னுட்டியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். இதோ இந்தா அவனோட தலை" அப்படின்ற மாரி பையில இருந்த தலைய அவன் கீழ போட, "நீ ஒரு வழியா சாதிச்சுட்ட. எனக்கு குடுத்த வாக்கையும் நீ காப்பாத்திட்ட" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ, "நான் எப்படா உனக்கு வாக்கு குடுத்தேன்?" அப்படின்ற மாரி வந்து பார்க்குறான். சரி, இதுதான் என்னோட லாஸ்ட்டு மூச்சு அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ வந்து சரியான ஷாக்கு. அவ்வளோதான், அந்த இடத்துல கவர்னர் கையில வச்சிருந்த ஸ்வாடுமே அவரு லூஸ் விட, அந்த இடத்துலயே வந்து அவன் வந்து சாகுறான். ஹீரோ இப்ப மனசுக்குள்ளவே, இந்த மனுஷன் ஏதோ ஒரு க்ளூவ வந்து விட்டு போயிருக்கான் அப்படின்ற மாரி அவன் போட்டு வச்ச இத வந்து பார்க்க, இப்ப அந்த கவர்னரோட ஆன்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுற மாரி வந்து தெரியுது. "பிரதர், நீ எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவன பழி வாங்குனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாகுறான். இப்ப ஹீரோ வந்து அவன மொத்தமா வந்து செத்தத பார்த்துட்டு, "கண்டிப்பா இதுக்கான காரணத்த நான் வந்து தேடுவேன். உன்ன கொன்னவனையும் நான் கொல்லுவேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்டா" அப்படின்ட்டு பின்னாடி அந்த பச்சை சொக்காக்காரன் வந்து வரான். "உன்னால தான் என்னோட எல்லா பிளானுமே வந்து நாசமா போச்சு. உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்ற மாரி அவன் கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வந்து வர,
இவனை பார்க்க அவனை மாதிரியே வந்து இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ வந்து யாரையோ ஒருத்தரை வந்து யோசிக்கிறான். உன்னால தான்டா என்னோட எல்லா பிளானுமே நாசமாக போச்சு, செத்து போடா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ண வந்து வரான். அவனுமே என்னோட கையில் இப்போதைக்கு வெப்பன் வேறு இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்க பின்னாடி இருந்து ஃபயர் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்ட்டு பின்னாடி 2 பேருமே திரும்பி பார்த்தா 1000 கணக்கில் ஹேரோஸ் வந்து அட்டாக் பண்ண அந்த இடத்துல ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த பச்சை சொக்காக்காரனை தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ணுது. இதில் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அதில் ஹீரோவையும் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ஹேரோஸ் வந்து வந்துச்சு. ஆனால் ஹீரோ மேலே ஒரு அட்டாக் கூட வந்து படலை. அவன் மேலே மட்டும் பட்டு அவன் அந்த இடத்துலயே வந்து சாக, பின்னாடி இருந்து அவனுங்களுமே குதிரையில் வந்து வராங்க. இவனை ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். கவர்னர் கூட சரக்கு அடிச்சுட்டு வந்து இருந்திருப்பான்ல ஒரு பவுலியனில், அவன் தான் இவன். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதை நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கவர்னரை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். கவர்னர் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு சத்தியத்தை வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சத்தியம் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ரூடாகவே வந்து கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் கடுப்பாக வந்து ஆகிறான். இப்போ நீ சொல்லலை அப்படின்னா இந்த இடத்துல நீ உன்னை வந்து கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனுமே செம கடுப்பாக ஹீரோ ஒன்றுமே பண்ணாமல் அவனை கிராஸ் பண்ணிட்டு வந்து போகிறான். கிராஸ் பண்ணிட்டு போகும்போதே அவனும் ஏதோ வந்து சொல்ல ஹீரோ வந்து சரியான ஷாக் வந்து ஆகிறான். ஏதோ ஒரு இடத்த நோக்கி செம ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்க போகும்போதே அவன் சொன்ன விஷயத்த தான் வந்து யோசித்து வந்து பார்க்குறான். இப்போ நீ மரியாதையாக சொல்லலை அப்படின்னா இதே இடத்துல உன்னை நான் கொன்னுருவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட, நீ என்னத்த சொன்னாலும் சரி இதை தான் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் நக்கலோட வந்து சொல்கிறான். உனக்கு இந்தளவுக்கு தைரியமா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்கோட வந்து பார்க்க, நான் திரும்பவுமே வந்து சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா போய் காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இப்போ அதை கேட்டுட்டு தான் ஹீரோ அந்த இடத்த நோக்கி செம ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்க, போகும்போதே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனும் செம கடுப்பில் வந்து முன்னாடி வந்து போயிட்டே வந்துருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அமுச்சு விட்டான்ல, அவனை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நீ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்ட, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நானுமே உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு இருக்க, நீ கொடுத்து வச்சவன்டா, நீ செத்துமே சிரிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்க, ஆனால் நான் உயிரோடு இருந்துமே இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறான். ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நின்றுட்டு, நீ ஒன்றுமே கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி அவனும் சபதம் எடுக்க, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. திரும்ப இதே இடத்துக்கு வந்தால் இவன் வந்து கொஞ்சம் பைத்தியம் ஏறின மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அவனை நான் பழி வாங்கி முடிச்சுட்டு உன்னை பார்க்க வந்து வருவேன், அந்த நேரத்தில் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உன்னையும் போட்டு தள்ளுவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். திரும்ப இந்த இடத்துல சீனை கட் பண்ணி மெயின் பேட்டில் ஃபீல்டு ஏரியாவை தான் வந்து காட்டுறாங்க. சில பேர் ரூஃபில் வந்து ஏற ட்ரை பண்ண, சாரி அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஏற வந்து ட்ரை பண்ண, நிறைய பேர் வந்து ஹேரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஒருத்தன் இந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் தடுத்துட்டு மேலே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மேலே வந்து போகிறான். போகும்போது ஏதோ ஒன்றத்தை பார்த்து ஷாக்காக, யார் அப்படின்னா ஹீரோயினியோட தாத்தா தான் வந்தவர். சும்மா இல்லாமல் கத்தியை தூக்கி ஒரே ஒரு போடு, அந்த இடத்துல அவனோட கை துண்டாக வந்து போனதுமே அந்த ஸ்வாடை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து யாருமே உசுரோட வந்து போகக்கூடாது, எல்லாருமே வந்து கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு ஆர்டரை வந்து கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே ரொம்ப லாங்கில் இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பச்சை கலர் துணியை போட்டிருந்த கேங்க்கு, ஒரு வழியாக நம்ம போருக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். பக்கத்தில் இருந்தவன், மாஸ்டர் நம்ம இப்போயே இந்த இடத்த விட்டு வந்து போயிடலாம், இல்லாட்டி நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, என்னடா சொன்ன திரும்ப சொல்கிறா அப்படின்ட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்ட அவன் பயத்துலேயே வந்து கத்திக்கிட்டு வந்து இருக்கான். இப்போ சொன்னதை நீ திரும்ப சிரிச்சுக்கிட்டே சொன்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல இன்னும் உயிரோட விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் நக்கலாக சிரிக்க, இதை கேட்டவனும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் மாஸ்டர் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறான். இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் விட்ருவேன்னு சொன்னான் விட்ருவேன் தான், ஆனால் மேலே இல்லை கீழே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து தூக்கி போட்டுறான். அவனும் ரொம்ப ஹைட்டில் இருந்து வந்து கீழே விழுந்து அதே இடத்துல சாக, முட்டாள் நான் என்ன சொன்னாலும் நம்புகிறான் பைத்தியக்காரன், இப்போ அதனால தான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் பைத்தியர்ன மாதிரி பேச, பின்னாடி இருந்து ஒருத்தன், மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவனுமே பிரித்து படித்து பார்த்துட்டு, இந்த லெட்டர் அவங்க டீமே வந்து போயிருக்கோம் அப்படின்னா நான் நினச்சது சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி இவனுக்கும் ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கேன். இவனும் ரொம்ப பரபரப்பாக அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். திரும்ப இதே இடத்துல வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, நம்ம
போருக்கு வந்து போகலாம், வேட்டையாட சில பன்னிங்க கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வந்து போக, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினி அவங்கள போகிறவங்கள வந்து தடுத்துக்கிட்டு, நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாங்கா வந்துடுவான், அவனை கூட்டிக்கிட்டு வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் நானுமே வந்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாங்கா வந்துடுவான், அவனுக்காக நீ வெயிட் பண்ணு, அவன் உனக்கானவன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, இதை கேட்டவங்களும் சரியான ஷாக்ல வந்து இருக்காங்க. பின்னாடி அந்த பச்சை சோக்கா கேங்குமே வந்துட்டு ஒரு வழியா நீ வந்துட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருமே பேஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாரு. என்னப்பா அவன் பழைய நண்பனை இந்த மாதிரி எல்லாம் திட்டலாமா அப்படின்ட்டு அவனும் நக்கல் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ரத்தத்தை வந்து தெறிக்க விட்டுருக்கான். யாரு அப்படின்னா ஹீரோ தான். ஒருத்தன் அதே இடத்துல அடிச்சு படுக்க போட, மூச்சு வாங்கிக்கிட்டே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து உடஞ்சிருச்சு, இதனால் நான் இவங்களை தடுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல, இவங்களை தாண்டி வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு வந்து இருக்கான். அந்த எனிமியோட கேங்கில் லீடர் மாதிரி இருந்த ஒருத்தனும் அவனை விட்றாதீங்க, எல்லாரும் மொத்தமாக போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுங்களுமே வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறாங்க. இவனுங்களை நான் எப்படியாச்சும் தடுத்தே ஆகணுமே அப்படின்ட்டு ஹீரோவுமே ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன். திடீர்னு அங்கே இருக்கிற மொத்த பேருமே அட்டாக் பண்ண வந்து வர, ஹீரோவுமே ஏதோ ஒன்றத்தை வந்து சென்ஸ் பண்ணுறான். என்னடான்னா ஹீரோவை தாண்டி ஒரு 3 ஸ்பியர் வந்து போயிட்டு அவனுக்கு எல்லாருமே வந்து அடிச்சு போடுது. 3 ஸ்பியரெல்லாம் இல்லை, ஏகப்பட்ட ஸ்பியரு. ஹீரோவுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, எனக்காக எப்போவுமே ஒரு ஆளுங்க வந்து வந்துடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா இந்த டைம் வந்தது அவன் வேறு யாரும் இல்லை, அவனோட டீம்மேட்ஸ் தான். வந்தவங்க சும்மா இல்லாமல் நம்ம கேப்டனுக்காக இவங்க எல்லாருமே போட்டு தள்ளணும் வாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அட்டாக் வந்து பண்ணுறாங்க. ஹீரோவுமே இது எல்லாமே ஷாக்கோட வந்து பார்த்துட்ருக்கேன். என்னோடய கை மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் சிங்கிள் ஹேண்டடாக இவனுக்கு எல்லாருமே சமாளிச்சிருப்பேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறான். நீ ஏன்ப்பா அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தன் கையை கொடுக்குறான். யார் அப்படின்னா ஹீரோ கிட்ட ஒருத்தன் எதிர்த்து பேசியிருப்பான்ல அவன் தான். அவன் ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அந்த கையை கொடுத்ததை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து போகிறான். அவனுமே தூக்கி குதிரை மேலே போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து போக, முன்னாடி தான் அந்த காம்பவுண்டுமே வந்து இருக்குது. காம்பவுண்டு பக்கத்தில் போனவங்களும் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட விசாரிக்க, அங்கேருந்து ஒரு சோல்ஜருமே லார்ட் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் எனக்கு அந்த மரியாதையெல்லாம் தேவையில்ல, ஒரிஜினலான லார்டு எங்கே போனார் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் சொல்கிறேன்னேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து போனார் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து சொல்கிறான். சரி ஓகே, அப்படின்னா நான் இப்போ தனியாக வந்து போகிறேன், யாருமே என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து வராதிங்க, நான் போயிட்டு அவரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இவனுக்கு எல்லாருமே திரு அப்படின்ட்டு முழிக்கிறாங்க. டே பாய்ஸ், உங்களுக்கும் இதே தான், நீங்களுமே என் பின்னாடி வந்து வராதிங்க, நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அவனுங்களுமே ஒரு மாதிரி வந்து முழிச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. இவனுங்களுமே ஒரு மாதிரி வந்து இருக்க, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஏன் இதில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, புது லார்டுக்கு எங்களோட மரியாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத எக்காரணத்து கொண்டு நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சபதம் வந்து எடுக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு, இப்போ தான்ட்ரா சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீடில் எங்கேயோ வந்து ஓட்டுக்க, அந்த மாதிரி ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போதே பல விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான். இவனோட டீம்மேட்ஸ் கிட்டே எப்படி இருந்தான், எவ்வளோ ரூடாக இருக்கும் போது தான் ஜாலியாக இருந்தான்ல, அதை பற்றியெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே எவன்டா அவன் பின்னாடி பின்பாட்டு பாடுறவன் அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாக திட்டிகிட்டு இருந்தாலுமே கூட ஹீரோ கிட்ட அவனுக்கு எல்லாருமே நல்ல விதமாக வந்து இருந்திருப்பானுங்க. அதுலேயும் அந்த ஹீரோ கூடவே இருந்தால அந்தவனெல்லாம் சொல்லவே வந்து வேணாம். ஹீரோ இவனுங்கள்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் நம்புகிறவனுங்கள இல்லை, என்ன நம்புகிறவங்கள நான் இதுக்கு மேலே ஏமாற்ற வந்து போகிறதில்ல, யாரையுமே சாகடிக்கவும் வந்து போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதனால தான் இப்போ கூட உங்கள் யாரையுமே நான் கூப்பிடாம நான் தனியாக வந்து வந்துட்டுருக்கேன், அவரை வந்து காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து ஓட்டு வந்து இருக்கான். திடீர்னு என்ன நினச்சானு தெரில, இந்த ஸ்பீடு பத்தாது அப்படின்ட்டு இன்னும் ஸ்பீடாக வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு, ஏய் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். முன்னாடி பார்த்தா நிறைய பேர் வந்து இறந்து கிடக்க, ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரே அட்டாக்ல இவங்களை கொண்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, பக்கத்தில் இருந்து யங் மாஸ்டர் சாங் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். யார் அப்படின்னா அந்த நானா லேடி தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்க்க, உங்களை தான் நான் கடைசியாக பார்ப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்க, சாங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் எதுக்கு இந்த மன்னிப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உங்களை சின்ன வயசில் ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பேன் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்பீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களால ரெமியை வந்து காப்பாற்ற முடியும் தானே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதை கேட்டுட்டு
சரி ஓகே. நான் போயிட்டு அவங்கள காப்பாத்துறேன். காப்பாத்திட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து ஹீரோ வேற எங்கேயோ வந்து செம ஸ்பீட்ல வந்து ஓடிட்டு போறான். அந்த இடத்துல சீன கட் பண்ணி ஹீரோயினியோட அப்பா வச்சு தாறுமாறா ஒரு 3 பேர போட்டு பொளந்துட்டு இருக்க. ஆனா எனக்கு சத்தியமா வந்து தெரியாது. இவரு தான் ஹீரோயினியோட அப்பா அப்படின்ட்டு. தெரிஞ்சிருந்தா அவரோட தாத்தான்ட்டு சொல்லியிருக்க மாட்டேன். கருமம் பிடிச்சவனுக்கு இப்ப தான் இதையே ரிவீல் பண்றானுங்க. இவரு தான் ஹீரோயினியோட அப்பா அப்படின்ட்டு. சரி ஓகே. ரொம்ப பேசாம கதைக்குள்ள வந்து போகலாம். அவங்க 3 பேரையும் அதே இடத்துல அடிச்சு படுக்க போட, இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்ற மாரி சொன்னா, அந்த இடத்துல இன்னொருத்தன் வந்து வரான். அதுக்கு ஹீரோயினியோட அப்பாவும், "டேய் பொடி பையா, உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறியாடான்ட்டு" அவன் அட்டாக் பண்ண வர்றத ஈஸியாவே டாட்ஜ் பண்ண, "ஆ நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இல்லையே" அப்படின்ட்டு அத வந்து சும்மா தட்டி விட, அவன் பறந்துட்டு போய் வந்து லேண்ட் ஆகுறான். அவனும் லேண்ட் ஆக, இப்ப ஹீரோயினியோட அப்பா கைய தான் வந்து காட்டுறாங்க. கையில சரியான பிளட் இருக்க. ரெமியும், "பார்த்து சண்டை போடுங்க அப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, "ஹ இதெல்லாம் ஒரு காயமே இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான். "இந்த காயத்த வச்சுக்கிட்டு எங்க 4 பேர வந்து சமாளிக்க முடியுமா? நீங்க வெறும் 2 பேர் தான் வந்து இருக்கீங்க. அதுலயும் அந்த பொண்ணுக்கு சண்டையே போட தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நக்கலா சிரிக்க, "என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துல போயிரலாம்" அப்படின்ட்டா. "இங்க பாரு நாங்க எத்தன பேர் இருக்கோம்" அப்படின்ட்டு. "உன்னால ஒரே ஆளு சமாளிக்க முடியுமா?" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினோட அப்பாவும் ஒரு மாதிரி ஷாக்கோட பார்த்துட்ருக்காரு. "இப்போ போய் அவன அட்டாக் பண்ணுங்கடா" அப்படின்ட்டு இவனும் வில்லத்தனமா சிரிக்க, முன்னாடி ஸ்பியரை வச்சுக்கிட்டு ஹீரோ பறந்துட்டு வந்து வரான். வந்தவன் சும்மா இல்லாம ஒரு அட்டாக்க பண்ண, அவன் டார்ச் பண்றான். இருந்தாலும் அங்க இருந்தவங்கள்ல முக்காவாசி பேர் பறந்துட்டு போய் விழ, அந்த டீம்ல லீடர் மாரி இருந்தவனும் செம கடுப்பாயிட்டு, "இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே! நீ எப்புட்றா வந்த? உன்ன அங்கேயே போட்டு தள்ள தானே சொன்னாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அத பார்த்த ஹீரோயினியும் செம ஷாக்கோட, "ஒரு வழியா நீ வந்துட்டியா சாங்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. நான் இப்ப தான் வந்தேன். இருந்தாலும் இவனுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளாம நான் இந்த இடத்த விட்டு போக போறதில்லன்ற" மாரி சொல்ல, "டேய் சின்ன பையா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு. இவனுங்கள நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயினியோட அப்பா வந்து நிக்க, "இல்ல உங்களுக்கு அடிபட்டுருச்சு. இவனுங்க எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இருந்தாலும் இவனுங்கலாம் எனக்கு கால தூசி தான்டா. நீ போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோயினியும் அழுந்துக்கிட்டே, "எப்படியாச்சும் 2 பேரும் உயிரோட வாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, நான் நல்ல காலத்திலேயே இது தாறுமாறா அடிப்பேன். இப்ப நீ வேற சொல்லிட்ட" அப்படின்ற மாரி 2 பேரும் சேர்ந்து நிக்க, சரி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். யார் அதிகமா கொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் நிக்க, இவன் ஹீரோ சரியான ஷாக்ல வந்து பார்க்குறான். "என்னடா அப்படி பார்க்குற? வா அட்டாக் பண்ணலாம்" அப்படின்ட்டு அவர முந்திரி ஓட்ட மாரி முந்திட்டு போய் அட்டாக் பண்ண, ஹீரோவும் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு பேக்கப்பா வந்து நிக்கிறான். பேக்கப்பா நின்னது மட்டும் இல்லாம, அங்க வர்றவங்க எல்லாரையுமே ஸ்லைஸ் போட்டிருக்க. அந்த லீடர் மாரி இருந்தவனும், "டேய் நீங்க எப்புட்றா இங்க வந்த? நீ ஏன் இதுக்கு வந்த?" அப்படின்ற மாரி அவன் சரியான ஷாக்லயே வந்து இருக்கான். "என்னாப்பா தம்பி, உன்னால இந்த வேலைய சரியா முடிக்க முடியலையா?" அப்படின்ற மாரி பின்னாடி இருந்த அந்த அட்வைசரும் வந்து நிக்க, அட்வைசர் வந்தத கூட கவனிக்காம இவங்க 2 பேரும் போட்டு பொளக்க, "டேய் எங்க பக்கம் பெரிய கை வந்தாச்சுடா" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் எந்த பெரிய கை மயிரு இருந்தாலும் எனக்கு என்ன" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு சரியான ஒரு அட்டாக்க வந்து பண்றான். அந்த லீடர் மாரி இருந்தவனுக்கு சரியான அடி. அவனும் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டே, "நீ எப்புட்றா ஒரே மூவ்ல இந்த இடத்துக்கு வந்து என்ன கொன்ன?" அப்படின்ற மாரி பார்க்க, "அதெல்லாம் பரம்பர ரகசியம்டா" அப்படின்ற மாரி ஹீரோவும் வந்து பார்க்குறான். அவனும் அந்த மாரி பஞ்ச் டயலாக் பேசிட்டு செம மாஸா நிக்க, தாத்தாவும், "டேய் உன் பின்னாடி பார்றா" அப்படின்ற மாரி கத்த, ஹீரோவும் பின்னாடி திரும்பி வந்து பார்க்குறான். பின்னாடி ரியல் ஸ்னேக்கா இல்ல ஸ்னேக் மாரியான ஒரு அட்டாக்கான்னு வந்து தெரியல. ஹீரோவ ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண வந்து வருது. ஆனா அந்த இடத்துல தாத்தா வந்து ஒரே ஒரு போடு. அவ்வளோதான். அந்த ஸ்னேக்கு 2 துண்டா வந்து போனது மட்டும் இல்லாம அதே இடத்துல அது இறந்து சாக்ராவா வந்து மாறுது. சாக்ரான்னா எனர்ஜிய தான் வந்து சொல்றேன். நருட்டோ பார்த்துட்டு வந்து பேசுறதுனால அப்படிதான் வந்து இருக்கும். கோச்சிக்காதீங்க. அத அட்டாக் பண்ண மனுஷனும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்வாட கீழ போட்டுக்கிட்டு மண்டிக்கிட்டு பிளட் வாமிட் வந்து எடுக்குறான். "உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து கிட்ட போக, "டேய் நான் என்ன இந்த அளவுக்கு டம்மி பீஸுன்னு நான் நெனச்சேன். என்னால இதெல்லாம் அசால்ட்டா தாங்க முடியும்" அப்படின்ற மாரி ஸ்வாட கீழ குச்சிட்டு எழுந்து வந்து நிக்கிறான். "இருந்தாலும் உங்களுக்கு செமையா அடிபட்டுருச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. எனக்கு அடிபட்டுருச்சா?" அப்படின்ட்டு அவரு குத்துக்கல்லு மாரி எழுந்து வந்து நிக்கிறான் மனுஷன். எழுந்து ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா, ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணவே வந்து போயிடுறான். ஹீரோவும், "யார்றா இவன்?" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருக்க. அந்த அட்வைசரும், "என்ன நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாரியே தான் வந்து இருக்கு. ஆனாலும் நீ இன்னும் அப்படியே தான் வந்து இருக்க" அப்படின்ற மாரி சொல்ல, அப்புறம், "நான் உன்ன பேலஸ்க்கு வந்து ரொம்ப நாளா கூட்டிட்டு வந்து இருந்தேன். ஆனா நீ தான் வரல. அதுக்காக தான் நானே உன்ன தேடி வந்துட்டேன்" அப்படின்ற மாரி அவனும் லேண்ட் ஆக, பக்கத்துல இருந்த அந்த பச்சை சொக்கா போட்டிருந்தவனுங்க எல்லாரும் மண்டி போட்டுட்டு வந்து நிக்கிறானுங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயினியோட அப்பாவும், "நீ ஹீரோயினிய கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வந்து ஓடு. நான் இவன சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல,
டேய் கிழவா, நீங்கள் 2 பேர் இருந்தாலே என்ன அட்டாக் பண்ண முடியாது, இப்போ நீ சோலோவா வேறு என்ன அட்டாக் பண்ணுறான்னு காமெடி பண்ணிட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ண ஹீரோவுக்கு ஷாக்கு பயம். சொன்னதை இந்த செகண்டே வந்து செய்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறான். இப்போயாச்சும் சொல்கிறதே செய்வியா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஹீரோவும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து திரும்ப ஓடுறான். நானும் ஹீரோ சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்காம அட்டாக் பண்ண தான் வந்து ஓடுவான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினியன் கிட்ட தான் வந்து போகிறான். ஹீரோயினியும் அது எல்லாத்தையும் ஷாக்கோடு வந்து பார்த்துட்ருக்க ஒரே சொருது. அந்த இடத்துல ஹீரோயினி ஆகாசத்தில் பறக்க தூக்கிட்டு வந்து ஓடுறான், வேறு எதுவும் இல்லை. ஹீரோயினியும் இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட, ஒரு வழியாக என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டியே, நீ கவலைப்படாத, இவனுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளாமல் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் மாசா நிற்க, டேய் நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப என்னை கொல்ல முடியும்னு நீ நினைக்கிறியா, நான் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி இருந்தவனும் மாஸ்டர் இப்போ அட்டாக் பண்ண வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கணுமான்ற மாதிரி அவனும் கேட்க, அட்டாக் பண்ண வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். எல்லாருமே செம கொடூரமாக அட்டாக் பண்ண வந்து போக ஹீரோயினியோட அப்பாவை இல்லை ஹீரோவை, கவலைப்படாமல் என் கூட வந்து சண்டை போடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து இறந்துருவாங்க, அப்புறம் நீயும் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் முடிஞ்சா என்னை வந்து அட்டாக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட அப்பாவும் வந்து நிற்க, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்த மனுஷன் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அட்டாக் பண்ண வந்து போகிறான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் ஓகே தான், இருந்தாலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து போய் சேரணுமா இல்லையா, அதுக்காகவாச்சும் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் ஒரு கமெண்ட்டு, பிடிக்கலன்னாலும் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு விட்டு போங்க. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகே டாட்டா பை பாய்.